ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதில் ரெண்டுத்தையும் வந்து நம்ம திரும்ப பார்ப்போம். வித் எக்ஸ்ட்ரா ஃபியூ ஸ்டெப்ஸ் பண்ணுற மாதிரி பார்ப்போம். என்ன பண்ணலாம், உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் வந்து ஒரு நம்பர் 5ஓட மல்டிபிளா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு ப்ரோக்ராம் வந்து இப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு நேம் வந்து இன்புட்டா வாங்கணும். சயூர்னு சொல்லியிருந்தாங்கன்னா கிளாஸ் எக்ஸலண்ட்னு சொல்லணும், இல்லைன்னா கிளாஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சயூர் அதை வந்து பார்க்கலாம். லாங்குவேஜ் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் கிளாஸ் நேம். இதுல நான் கிளாஸ் நேம் நான் வாங்கிக்கிறேன். இப்போ என்னோட கண்டிஷன் வந்து என்ன, கிளாஸ் நேம் வந்து சயூரா இருந்ததுன்னா எக்ஸலண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. இஃப் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு சயூர் பிரிண்ட் எக்ஸலண்ட். நீங்க பிரிண்ட் பண்ணும்போது த கிளாஸ் இஸ் எக்ஸலண்ட்னு போட்டுக்கோங்க. பட் நான் சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எக்ஸலண்ட்னு போட்டிருக்கேன். பிரிண்ட் குட் இந்த மாதிரி போட்டோம். ஸோ யூசர் கிட்ட இருந்து கிளாஸ் வந்து நம்ம கேட்க போறோம். யூசர் கிட்ட கிளாஸ் கேட்கும் போது சயூர் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா எக்ஸலண்ட்னு வந்துச்சு. தட்ஸ் குட், ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆகுது. இதே ப்ரோக்ராம இதே இன்புட்ல இப்போ கேபிட்டல் எஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா குட்னு வருது, விச் இஸ் நாட் ரைட். ரெண்டும் சயூர் தான், ரெண்டுமே வந்து கேபிட்டல் எஸ். ஒரு இடத்துல கேபிட்டல் எஸ் இருக்கு, இன்னொரு இடத்துல ஸ்மால் எஸ் இருக்கு. அப்படின்றதுனால இது வேற கிளாஸ் கிடையாது, ரெண்டும் ஒரே கிளாஸ் தான். அப்போ இந்த மாதிரி இஷ்யூவை எப்படி சால்வ் பண்றது, இதை வந்து ப்ரோக்ராம்ல எப்படி சால்வ் பண்றது? இந்த இடத்துல ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்றோம். எஸ் சொல்லுப்பா. நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணல. பண்ணிட்டேன்ப்பா, ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஓகே பண்ணிட்டேன் சரியா. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையான்னா உங்களுக்கு மேல ஒரு ரெட் கலர் சிம்பிள் காட்டுச்சுன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு அர்த்தம் சரியா. தெரியலன்னா பரவாயில்ல, ஏற்கனவே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் நீங்க ரிமைண்ட் பண்றீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, ரிமைண்ட் பண்ணுங்க. தட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு ஈக்குவலானு நான் செக் பண்றேன். ஆனா இந்த இடத்துல நான் என்ன செக் பண்ணல அப்படின்னா, இது வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கா கேபிட்டல் லெட்டர்ல இருக்கா அதெல்லாம் வந்து நான் செக் பண்ணல. இப்போ ஒருவேளை இங்க நான் கம்பேர் பண்ணும்போது இங்க நான் கேபிட்டல் எஸ் நான் போட்டிருக்கலாம். இப்போ நான் போட்டிருந்தேன் அப்படின்னா ஐ எக்ஸ்பெக்ட் that the user will type always in the first letter caps. அதுதான் பேசிக்கலி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இல்லையா. யூசர் இன்புட் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கட்டாயமா கேபிட்டல்ல தான் கொடுப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நான் டைப் பண்றது கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல. ஒருவேளை நான் இதை நான் போன்ல டைப் பண்ணனா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும், போனே எடுத்துக்கும். ஆனா நான் டைப் பண்றது கம்ப்யூட்டர்ல, நான் இப்படிதான் டைப் பண்ணுவேன். அப்போ இது ஒர்க் ஆகாது. அப்போ இங்க நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், யூசர் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்தாலும் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தாலும் என் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். கேபிட்டல் லெட்டர் அப்படின்னா ப்ரோக்ராமேட்டிக்கா அதுக்கு பேர் என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு என்ன பேரு? அப்பர் கேஸ். ஸ்மால் லெட்டருக்கு லோயர் கேஸ். வெரி குட். ஸோ அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ், எந்த கேஸ் கொடுத்தாலும் என்னோட கண்டிஷன் ஒர்க் ஆகணும் இல்லையா. அப்பர் கேஸா இருந்தாலும் சரி, லோயர் கேஸா இருந்தாலும் சரி, எந்த கேஸா இருந்தாலும் என் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும், கம்பேரிசன் கரெக்டா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம கத்துக்க போறது கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன், கேஸ் அதுதான் கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன். அப்படின்னா என்ன? இவ்வளோ நேரம் நம்ம பண்ண இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் இல்லையா, இதுக்கு பேரு கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன, நான் என்ன கேஸ்ல கொடுக்குறேனோ அதே கேஸை கம்பேர் பண்றேன்ல, அதுதான் கேஸ் சென்சிட்டிவ். நான் லோயர் கேஸ்ல கொடுத்தனா லோயர் கேஸ்ல தான் செக் பண்ணணும், அப்பர் கேஸ்ல கொடுத்தனா அப்பர் கேஸ்ல தான் செக் பண்ணணும். இப்போ இந்த சயூர் வந்து
கேபிட்டல்ல செக் பண்ணுமா, லோயர் ஸ்மால் லெட்டர் செக் பண்ணுமா, எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா? எந்த கேஸ்ல இருந்தாலும் பரவாயில்லையா? யூசர் வந்து இந்த இடத்துல ஸ்மால்ல தான் என்டர் பண்ணுமா, கேபிட்டல்ல தான் என்டர் பண்ணுமா, இல்லைன்னா யூசர் எப்படி என்டர் பண்ணாலும் நம்ம ரிசல்ட் கரெக்டா கொடுக்கணுமா? யூசர் எப்படி இன்டர் பண்ணாலும் அவுட்புட் கொடுக்கணும்ல சார்? ஓகே, ரைட். இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்க்கு யூசர் எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம எக்ஸலண்ட் குட்ன்றத பிரிண்ட் பண்ணலாம். ஆனா சில இடத்துல, அதாவது இப்போ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா நான் கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கலாம், ஸ்மால் லெட்டர்ல கொடுக்கலாம், எப்படி கொடுத்தாலும் அது நான் தான். சில இடத்துல கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ஸ்மால் லெட்டர்னா யூசர் ஸ்மால் லெட்டர்ல தான் கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் தெரியுமா? ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ல கிளாஸ் நேம் எடுத்திருக்கேன். யூசர் வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தாலும் சரி, கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்தாலும் சரி, எல்லாமே சேம் தான். இப்போ உங்ககிட்ட நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அது நீங்க ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தாலும் சரி, கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்தாலும் சரி, எல்லாமே சேம் தான் இல்லையா? வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கிறேன். நீங்க ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தாலும் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்தாலும் சேம். நீங்க எந்த ஊருன்னு நான் கேட்கிறேன். அது வந்து நீங்க கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்தாலும் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தாலும் எல்லாமே சேம் இல்லையா? இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடணும், எப்படி பண்ணாலும் ஓகே. யாரோ கால் பண்றாங்க, 1 செகண்ட். யாரோ கால் பண்றாங்க, கிவ் மீ a minute. ஓகே, கொஸ்டின் புரிஞ்சுதா? இப்போ உங்க ஊர் பேர் என்ன, மதுரை அப்படின்னு சொன்னா நீங்க மதுரை ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தாலும் சரி, கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்தாலும் சரி, மதுரை தான். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அது நீங்க ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தாலும் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்தாலும் அதே டிபார்ட்மெண்ட் தான். இதெல்லாம் ஒரு வகையான இன்புட். சில இன்புட்ஸ் இருக்கு, நீங்க ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால்ல தான் கொடுக்கணும், கேப்ஸ்னா கேப்ஸ்ல தான் கொடுக்கணும். மாத்தி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. என்ன மாதிரி எக்ஸாம்பிள் ஏதாவது தோணுதா? மெயில் ஐடினா? மெயில் ஐடி ஓகே. அதுல ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இப்போ என்னோட இமெயில் ஐடி வந்து நான் ஸ்மால்ல கண்ணன் அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா கேபிட்டல்ல கண்ணன் கிரியேட் பண்ண முடியாது. ரெண்டுமே சேம் தான். நான் இமெயில் ஐடி நீங்க எனக்கு இமெயில் பண்ணும் போது கேபிட்டல் கண்ணன் டைப் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அந்த மெயில் எனக்கு தான் வரும். ஓகே ஓகே. சார் யூசர் நேம்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் சார் வரும். அது கேபிட்டல் லெட்டர்ல போட்டாலும் ஒர்க் ஆகும். ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும், கரெக்ட். நீங்க கேபிட்டல் லெட்டர்ல போட்டாலும் ஒர்க் ஆகும். நான் கேட்கிற எக்ஸாம்பிள், சில இன்புட்ஸ் நீங்க தெரியாதனமா கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. என்ன என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அது? உங்களோட யூசர் நேம் நீங்க கேபிட்டல்ல போட்டீங்கன்னா கொடுத்தோம்னா அந்த மாதிரி தான் சார் இருக்கும். சரி, உங்க இமெயில் ஐடி வந்து நீங்க யாருக்கும் மெயில் அனுப்புறீங்க, தெரியாதனமா கேப்ஸ் லாக் போட்டுட்டு நீங்க வந்து அவங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணி அனுப்பிடுறீங்க. அந்த பர்சனுக்கு கரெக்டா மெயில் போகும். தட் மீன்ஸ் நீங்க கேபிட்டல்ல டைப் பண்ணாலும் சரி, ஸ்மால்ல டைப் பண்ணாலும் சரி, அந்த பர்சனுக்கு கரெக்டா போயிடும் இல்லையா? இது கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன். நீங்க எந்த கேஸ்ல போட்டாலும் கரெக்டா போயிடும். நான் என்ன கேட்கிறேன்னா, சில எக்ஸாம்பிள்ஸ்ல சில வகையான கண்டிஷன், ஐ மீன் சில வகையான சினாரியோஸ்ல நீங்க கேப்ஸ்னா கேப்ஸ்ல தான் கொடுக்கணும், ஸ்மால்னா ஸ்மால்ல தான் கொடுக்கணும். என்ன மாதிரி கம்பேரிசன், என்ன மாதிரி எக்ஸாம்பிள், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஏதாவது தோணுதா? கேப்ஸ்னா கேப்ஸ் தான் கம்பேர் பண்ணணும், ஸ்மால்னா ஸ்மால் தான் கம்பேர் பண்ணணும், எக்ஸாக்டா சேமா தான் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது தோணுதா? கொஸ்டின் எத்தனை பேருக்கு புரியல?
ஓகே, கொஸ்டின் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஏதாவது ஒண்ணுக்கு கை தூக்கணும்ல. 3 பேர் கை தூக்குறீங்க, ஏதாவது ஒண்ணுக்கு கை தூக்கணும்ல. புரிஞ்சதுன்னு கை தூக்கணும், இல்லைன்னா புரியலன்னு கை தூக்கணும். ஓகே, 5 பேரு. நான் மீதி இருக்கிறவங்களை என்ன கேட்டகரியில எடுத்துக்க? ஓகே, ராம்குமார் சொல்லுப்பா, வாட் யூ திங்க்? ராம்குமார், பூஜா. சார் ஆக்சுவலா கொஸ்டின் எனக்கு புரியல. ஓகே, நான் புரியலன்னு கேட்கும்போது கை தூக்கி இருக்கணும் இல்லையா? ஆமா சார். ஓகே, ஏன் தூக்கல? புரியலன்னா புரியலன்றத சொல்லுங்க, ஐ வில் ரிப்பீட். ஓகே, இது புரியலன்றத நீங்க புரியலன்னு நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். நீங்க சொல்லலைன்னா எனக்கு தெரியாது. நீங்க சொல்லலைன்னா புரிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சுக்குவேன். அதனாலதான் நான் கொஸ்டினை நான் மாத்தியும் கேட்டேன். ஓகே, இப்போ நீங்க ஒருத்தருக்கு மெயில் அனுப்புறீங்க. மெயில் அனுப்பும் போது தெரியாதனமா கேப்ஸ் லாக்ல ஆன் பண்ணிட்டு இமெயில் ஐடி டைப் பண்ணிட்டீங்க, சென்டுன்னு கொடுத்துட்டீங்க. அந்த இமெயில் போயிடும். அந்த இமெயில் நீங்க எனக்கு அனுப்புறீங்கன்னா எனக்கு கரெக்டா வந்துடும். ஸோ நீங்க கேபிட்டல்ல டைப் இமெயில் ஐடி கேபிட்டல்ல போட்டாலும் ஸ்மால்ல போட்டாலும் அந்த கரெக்டான பர்சனுக்கு தான் போகும். கேஸ் டஸ் நாட் மேட்டர். நீங்க ஸ்மால் லோயர் கேஸ்ல கொடுத்தாலும் அப்பர் கேஸ்ல கொடுத்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிடும் இல்லையா? இப்ப நீங்க யாரோ ஒருத்தருக்கு லெட்டர் எழுதணும். அதுல வந்து நீங்க போஸ்டல் அட்ரஸ் எழுதுறீங்க. அட்ரஸ் வந்து நீங்க கேபிட்டல்ல எழுதினாலும் சரி, ஸ்மால் லெட்டர்ல எழுதினாலும் சரி, கரெக்டான அட்ரஸ்க்கு போயிடும். இங்க நீங்க கேபிட்டல்ல தான் போடணும், ஸ்மால்ல தான் போடணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நீங்க கேபிட்டல்ல போட்டாலும் ஸ்மால்ல போட்டாலும் ஒண்ணுதான். இப்ப ஏதோ ஒரு ஃபார்ம்ல உங்க சிட்டி நேம் என்ன அப்படின்னு கேக்குது. நீங்க மதுரைன்னு கேபிட்டல்ல போட்டாலும் மதுரைன்னு ஸ்மால்ல போட்டாலும் உங்க சிட்டி மதுரை தான். இட் ரெஃபர்ஸ் டு சேம் மதுரை இல்லையா? அது மாற்றம் கிடையாது. ஆனா சில வகையான இன்புட்ஸ்ல, அதாவது சில சினாரியோஸ்ல நீங்க கேபிட்டல்னா கேபிட்டல்ல தான் கொடுக்கணும், ஸ்மால்ல கொடுக்க முடியாது. ஸ்மால்னா ஸ்மால்ல தான் கொடுக்கணும், கேபிட்டல்ல கொடுக்க முடியாது. எந்த மாதிரி இடம் அது? சார் பாஸ்வேர்ட்ஸ் நம்ம மொபைலுக்கு போடும்போது. வெரி குட். இந்த ஆன்சர் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரைட். இப்போ உங்க போன்ல பேன் நம்பர் பேன் நம்பர். ஓகே, அகைன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், பேன் நம்பர் வந்து கேபிட்டல்லையும் கொடுக்கலாம், ஸ்மால்லையும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பை டிஃபால்ட் சில வெப்சைட்ல நீங்க பேன் நம்பர் ஸ்மால்ல கொடுக்குறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கேப்ஸா மாத்திக்கும். ஆனா அது நீங்க ஸ்மால்ல கொடுத்தாலும் கேபிட்டல்ல கொடுத்தாலும் அது உங்க நம்பர் தான். ஓகேண்ணா. அப்போ நம்ம வண்டி நம்பர் பிளேட்லாம் அது கேப்ஸ்ல இருக்கும். ஆனா நான் நோட் புக்ல எழுதும் போது நான் ஸ்மால்ல எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. என் நம்பர் என்னோட வண்டி நம்பர் வந்து இப்போ TN01 AB 1234 அப்படின்னு இருக்கு. நான் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல எழுதுனேன்னா அது வேற வண்டி ஆயிருமா? அது ஸ்டில் என்னோட வண்டி தான் இல்லையா? ஸ்மால்ல எழுத மாட்டோம். எழுதுனா தப்பான்னா தப்பு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு வந்து மதுரை 123 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டைப் பண்ணும் போது தெரியாதனமா மதுரை 123ன்னு போட்டேன். என்னோட ஃபேஸ்புக் லாகின், இமெயில், ஜிமெயிலோட லாகின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் போட்டேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் என்னோட பாஸ்வேர்டு. நான் செகண்ட் இருக்கிறத நான் டைப் பண்ணிட்டேன். லாகின் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஏன்? என்கிரிப்ஷன். ஸோ அது வச்சுதான் நம்ம பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிருப்போம். லைக் அப்பர் கேஸ், லோவர் கேஸ் வச்சுதான். ஸோ எது போட்டாலும் உள்ள போக கூடாது. ரைட். ஸோ ஈவன் தோ இது மதுரை 123ன்னு ரெண்டுமே சேமா இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு கேரக்டர் வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு, இன்னொரு இடத்துல இன்னொரு கேரக்டர் வந்து லோயர் கேஸ்ல இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுல எம் ஸ்மால்ல இருக்கு, அடுத்து எம் வந்து கேப்ஸ்ல இருக்கு. ஆனா இது யூசர் நேம் கிடையாது, இது பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் அப்படின்றப்போ பாஸ்வேர்ட் இஸ் ஆல்வேஸ் கேஸ் சென்சிட்டிவ் இல்லையா?
ஸோ அப்போ நீங்க வேற கேஸ்ல போட்டீங்க அப்படின்னா, கேஸ் நீங்க மாத்தி போட்டீங்க அப்படின்னா, திஸ் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட். இந்த இடத்துல கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன் நடக்கும். கேஸ் சென்சிட்டிவ்னா ஓகே. இப்போ நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன் அப்படின்னா கேஸ் வந்து 1 to 1 மேட்ச் ஆகணும். எல்லா கேஸும் மேட்ச் ஆகணும். எல்லாமே ஸ்மால்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறதும் ஸ்மால்ல தான் இருக்கும். எல்லாமே கேப்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறது கேப்ஸ்ல தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாஸ்வேர்டு வந்து கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன் தான் பண்ண முடியும். அப்பர்ல நீங்க பாஸ்வேர்டு நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர்ல போட்டு இப்ப லாகின் பண்ணும்போது கேப்ஸ்ல போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ பாஸ்வேர்டு வந்து கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். கோயிங் ஃபார்வர்ட் நான் கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன் அப்படின்னு நான் சொன்னேன்னா திஸ் இஸ் வாட் ஐம் ரெஃபரிங் டு. கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன்னா எக்ஸாம்பிள் பர்சனோட நேம், சிட்டியோட நேம், இதெல்லாம் வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன். நான் என் பேரை கேபிட்டல்ல எழுதினாலும் ஸ்மால்ல எழுதினாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல எழுதினாலும் எல்லாமே சேம் தான் இல்லையா? நீங்க சொன்ன அந்த பேன் நம்பர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சிட்டியோட நேம், யூசர் நேம், உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். ஏன்னா நீங்க கேபிட்டல்ல போட்டாலும் ஸ்மால்ல போட்டாலும் இட் ரெஃபர்ஸ் டு த சேம் திங், மாறாது இல்லையா? ஓகே. இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம்ல இப்ப நம்ம கிளாஸ் ஈக்குவல் டு சயூர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்ல, இந்த இடத்துல என்ன வகையான கம்பேரிசன் பண்ண நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இன்சென்சிட்டிவ். ஓகே. இப்ப இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சென்சிட்டிவா இருக்கு சார். ரைட். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு இருக்கு. நமக்கு கேஸ் இன்சென்சிட்டிவா வேணும் இல்லையா? யூசர் வந்து கேபிட்டல் எஸ்ல தான் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. ஸோ இது கேஸ் சென்சிட்டிவா இருக்கு. ஐ வாண்ட் டு மேக் இட் கேஸ் இன்சென்சிட்டிவ். அப்ப என்ன பண்றது? ஓடிபி, ஆமா, கேப்சா வந்து மாத்தி மாத்தி வரும் இல்லையா? வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ கேப்சா இஸ் அனதர் எக்ஸாம்பிள். வேற எக்ஸாம்பிள் எனக்கு தோணாம இருந்தது. பாஸ்வேர்டு ஒன்று மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்தது. ஸோ கேப்சா வந்து ஸ்மாலும் கேபிட்டலும் ஜம்பிள் ஆகி இருக்கும். நீங்க கேபிட்டலுக்கு கேபிட்டலா தான் போடணும், ஸ்மாலுக்கு ஸ்மாலா தான் போடணும். சில இடத்துல எல் இருக்கும், அது கேபிட்டல் ஐயா ஸ்மால் எல்லானே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா கோ டு த ரெஃபரன்ஸ் த கேப்சா, லோட் த நெக்ஸ்ட் கேப்சா. ரைட். இதெல்லாம் வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ். பாஸ்வேர்ட் கேப்சா மாதிரி வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. ரைட். இப்ப நேம் ஈக்குவல் டு சயூர், இதை வந்து நான் கேஸ் இன்சென்சிட்டிவா மாத்தணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொடுக்குற இன்புட்டை நான் ஸ்மால்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸ்மால் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் டாட் லோயர். லோயர்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? the string into lowercase. ரைட். ஸோ இப்போ நான் வந்து எந்த கேஸ்ல கொடுத்துருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் கொடுத்துருக்க இன்புட் அப்பர் கேஸ்ல கொடுத்துருக்கலாம், லோயர் கேஸ்ல கொடுத்துருக்கலாம், மிக்ஸ்டு கேஸ்ல கொடுத்துருக்கலாம், எப்படி வேணா கொடுத்துருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். எப்படி இல்ல ஸ்மால்லயே கொடுத்துருக்கலாம், எல்லாமே லோயர் கேஸ்லயே கொடுத்துருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். எப்படி கொடுத்திருந்தாலும் ஸ்மால் லெட்டர்ல கன்வெர்ட் பண்ணிரு, லோயர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிரு. ஸோ இந்த இடத்துல ஸ்மால் அப்படின்றதுல லோயர் கேஸ்க்கு வந்துடும். அப்போ இங்க நான் கம்பேர் பண்ணும் போது லோயர் கேஸ் கம்பேர் பண்ணா போதும். இன்புட் என்ன கொடுத்தாலும் லோயர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்போ நான் எதை கன்வெர்ட் பண்ணி நான் வச்சிருக்கனோ அதை ஸ்மால் லெட்டர் கூட கம்பேர் பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஸோ யூசர் என்ன வேணா கொடுக்கட்டும், அதை ஸ்மால் லெட்டர்ல கம்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்மால் அப்படின்ற வேரியபிள்ல ஆல்வேஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்கு. அந்த ஸ்மால் லெட்டரை நான் ஸ்மால் சையூரோட நான் கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணனா இது கரெக்டா இருக்கும். ஓகே. இப்போ வந்து நான் கேபிட்டல் சையூர் நான் கொடுக்குறேன், எக்ஸலண்ட். ஸ்மால் சையூர் கொடுக்குறேன், அதுவும் எக்ஸலண்ட். இப்போ மிக்சடா கொடுக்குறேன், அதுவும் எக்ஸலண்ட். யூசர் எந்த கேஸ்ல டைப் பண்ணாலும் சரி இது வந்து சையூர் தான் எடுத்துக்கும். Any questions?
சார் ரிப்பீட் பண்ணுங்க சார், புரியல. ஓகே, எந்த போர்ஷன் புரியல? சார் ஸ்மால் கொடுத்தாலே அது எப்படி மொத்தமா எடுத்துக்கும்? நீங்க கேப்ஸ்ல கொடுத்தாலும் எப்படி எடுத்துக்கும்? ஓகே, இப்போ லைன் நம்பர் 4ல லைன் நம்பர் 1ல உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கேப்ஸ்ல கொடுக்கவா, இல்லைன்னா இப்படி கொடுக்குறேன், மிக்ஸ்டா கொடுக்குறேன். ஓகே, சின்ன ஓகே, ஓகே ஓகேவா? சார். ஓகே சார். லைன் நம்பர் 4ல என்ன பண்றோம்? லோயர் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டோம் சார். ஓகே, அது என்ன பண்ணோம்? அப்பர் கேஸா இருந்தாலும் லோயர் கேஸ்க்கு மாத்திரும் சார். ஓகே, அப்போ ஸ்மால்ன்ற வேரியபிள்ல என்ன டேட்டா இருக்கும்? நம்ம என்ன டேட்டா கொடுத்தாலும் அது லோயரா மாறிடும் சார். ஓகே, இப்போ இதுல என்ன இருக்கும்? சொல்லுங்க. நான் பொதுவான ஆன்சர் சொல்லக்கூடாது, நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். சயூர் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு இன்புட் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்மால்ன்ற வேரியபிள்ல என்ன டேட்டா இருக்கும், என்ன வேல்யூ இருக்கும்? சயூரும் ஸ்மாலா தான் சார் வரும். ஓகே, ரைட். இப்போ இங்க லைன் நம்பர் 5ல எதையும் கம்பேர் பண்றோம்? லைன் நம்பர் 4ஐயும் லைன் நம்பர் 1ல இருக்கிறதையும் கம்பேர் பண்றோம் சார். 5ல இருக்கிறதும் மேல 1ல இருக்கிறதும் சார். ஓகே, ரைட். அப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ தான் சார். அப்போ எக்ஸலண்ட்னு வரும் இல்லையா? எஸ் சார். ரைட். இப்போ இந்த இடத்துல நான் எல்லாமே கேப்ஸ்ல கொடுக்குறேன். ஓகே, இன்புட் வந்து நான் எல்லாமே கேப்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ லைன் நம்பர் 4ல ஸ்மால்ன்ற வேரியபிள்ல என்ன இருக்கும்? எல்லாமே லோயர்ல தான் சார் இருக்கும். நம்ம லோயர்னு நாங்க டிக்ளேர் ஓகே, பண்ணிருக்கோம்ல சார். இப்போ லைன் நம்பர் 5ல என்ன கம்பேர் பண்றோம்? அதுல சயூர் கிளாஸ்னு இருந்தா மட்டும்தான் எக்ஸலண்ட்னு வரணும், இல்லனா குட்னு வரணும்ன்ற மாதிரி ஓகே, தான் அதான் சார் இப்போ கம்பேர் ஸ்மால். பண்றோம். ஓகே, இப்போ ஸ்மால்ன்ற வேரியபிள்ல என்ன இருக்கு? சயூர் கிளாஸ் நேம் இருக்கு சார். ஓகே, ஸ்மால்ன்ற வேரியபிள்ல என்ன இருக்கு? சயூர் இருக்கு சார். சயூரா கிளாஸ் நேமா? ஸ்மால்ன்ற வேரியபிள்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்மால்னு போட்டு கிளாஸ் நேம் டாட் லோயர்னு கொடுத்துட்டோம் சார். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்மால்னு கொடுத்து சயூர்னு கொடுத்துருக்கோம் சார். அது கொடுத்துருக்கோம். ரைட். ஸ்மால்ன்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கு? சயூர்ன்ற வேல்யூ இருக்கு சார். ஓகே, ரைட். ஸோ நான் இன்புட் வந்து இதுக்கு முன்னாடி மிக்ஸ்டு கேஸ்ல கொடுத்தேன். ஒன்னு கேப்ஸ், ஒன்னு ஸ்மால் லெட்டர், இன்னொன்னு கேபிட்டல் லெட்டர், இன்னொன்னு ஸ்மால், இன்னொன்னு கேபிட்டல்னு கொடுத்தேன். இப்போ வந்து எல்லாமே கேபிட்டல்னு கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்தாலும் கம்பேரிசன் வந்து கேஸ் இன்சென்சிட்டிவா நடக்குது. ஏன்னா நான் லோயர்ல கம்பேர் பண்ணிட்டேன், ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ லோயரோட கம்பேர் பண்ணா போதும், பண்ணனா எக்ஸலண்ட், குட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ புரியுதா? புரியுது சார். ஓகே, யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? இதுல கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க. கொஸ்டின் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீல் கோ. எனி கொஸ்டின்ஸ்? நோ கொஸ்டின்னா நோ கொஸ்டின் சொல்லுங்க. நோ சார். நோ சார். ஓகே, வெரி குட். இப்போ சில டைம் நம்ம இப்போ ஏதோ ஒரு சொல்லுப்பா. இது யூசர் வந்து எதுவுமே கொடுக்கலன்னா என்ன சார் ஆகும்? இன்புட் எதுவுமே கொடுக்கலன்னா எப்படி சார்? ஓகே, யூசர் இன்புட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த கிளாஸ் நேம் அப்படின்ற வேரியபிள்ல என்ன இருக்கும்? குட்னு தான் சார் இருக்கும். குட்னு தான் சார் இருக்கும். ஆஹா, நான் லைன் நம்பர் 1ல தான் இன்னும் இருக்கேன். லைன் நம்பர் அடுத்த லைனுக்குலாம் நான் போகல. லைன் நம்பர் 1 பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுப்பா சதீஷ், லைன் நம்பர் 1ல என்ன எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கிளாஸ் நேம் அப்படின்ற வேரியபிள்ல என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது சார். ஓகே, ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கும் இல்லையா? ஆமா சார். ஓகே, லைன் நம்பர் 4ல என்ன நடக்கும்? லைன் நம்பர் 4ல
எந்த ஸ்ட்ரிங்கும் இல்லைன்னா அது லோயரா எப்படி சார் கன்வெர்ட் பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா அது இதாயிரும் சார், லோயரா தான் சார் இருக்கும். ஓகே இல்ல எதுவுமே சரி கொடுக்கலன்னா அதுல லோயர் அப்பர் எதுவும் பார்க்க சரி முடியாது சார். உன்னோட பாக்கெட்ல காசு இல்ல. ஓகே ஓகே சார். பாக்கெட்ல இருக்கிற காசெல்லாம் எடுத்து என்கிட்ட கொடு அப்படின்னு நான் சொல்றேன். என்கிட்ட எவ்வளவு கொடுப்பேன்? எல்லாத்தையும் கொடுத்துறேன் சார். அப்ப என் கையில எவ்வளவு இருக்கும்? என் பாக்கெட்ல உள்ள காசு கூட உங்ககிட்ட இருக்கும் சார். உன் பாக்கெட்ல காசே இல்ல. உன் பாக்கெட்ல இருக்கிற காசெல்லாம் எடுத்து என்கிட்ட கொடுன்னு நான் சொல்றேன். என் கையில என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது சார். எதுவுமே இருக்காது இல்லையா? அப்போ ஆமா கிளாஸ் நேம் அப்படின்ற வேரியபிள்ல ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு. அந்த எம்டி ஸ்ட்ரிங்கை லோயரா கன்வெர்ட் பண்ணா எம்டி ஸ்ட்ரிங் தான் வரும். ஆமா சார். எதுவுமே ஆகாது சார். எதுவுமே ஆகாது இல்லையா? இப்போ நான் கொடுக்குற இன்புட் ஸ்ட்ரிங் வந்து 1 2 3 4ன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை நான் லோயரா கன்வெர்ட் பண்ணா அதே 1 2 3 4 தான் இருக்கும். லோயர் ஃபங்க்ஷன் ஆமா அப்படிதானே ஒர்க் ஆகுது. ஆமா சார். இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ரைட். எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ்? சரி ஓகே. சில டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் பொதுவா சில டைம் வந்து என் ப்ரோக்ராமுக்கு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா, எஸ் லக்ஷ்யா கோ ஹெட். ஸோ அவுட்புட் வந்து இப்போ ஒண்ணுமே இல்லைன்னா இப்போ குட்னு வருமாண்ணா? ம் லைக் ஃபால்ஸ் கேஸ் எதுவோ அது ஓகே. வரும் அப்படி. வாட் யூ திங்க்? என்ன வரும்? குட் கொஸ்டின். என்ன வரும்னு நினைக்கிறீங்க? நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அப்படிதான் வந்துச்சு, ஃபால்ஸ் கேஸ் தான் வந்துச்சு. லைக் ஓகே எல்ஸ்ல என்ன போடுமோ அதான் வந்துச்சு. ரைட். சதீஷ் நீ என்ன நினைக்கிற? என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிற? சார் நான் பண்ணிருந்தேன் சார், பட் அது ரன் ஆகல சார். ஏன் ரன் ஆகல? என்ன எரர் வருது? அந்த ஷேர் பண்ணி காமிங்க. ம் இல்லைன்னா எரர் மெசேஜை ரீட் பண்ணு, அதுவே போதும். நீ ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. எரர் மெசேஜை ரீட் பண்ணு. இல்லைன்னா இந்த கொஸ்டினை நீ நாளைக்கு கிளாஸ்ல கூட கேட்கலாம். இல்லைன்னா கிளாஸ் முடிச்ச உடனே கேளு. சரியா? எரர் வருது அப்படின்னா ஏதோ ஒன்று நீ தப்பு பண்ணியிருக்க, அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே சார். ரைட். ஒருவேளை இது ஸ்மால் லெட்டரா இருக்கு அப்படின்னா இது கன்வெர்ட் பண்ணும்போது வெறும் எம்டி ஸ்ட்ரிங்கா கொடுத்தோம்னா எம்டி ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். எம்டி ஸ்ட்ரிங்கும் சையூரும் ஈக்குவலா அப்படின்னா எம்டி ஸ்ட்ரிங் இஸ் நாட் ஈக்குவல் டு சையூர். அப்போ குட் தான் பிரிண்ட் ஆகும், எக்ஸலன்ட் பிரிண்ட் ஆகாது. எம்டியா கொடுத்தோம்னா குட் தான் பிரிண்ட் ஆகும். என்ன காரணம்னா அது சையூர் கிடையாது, ஸோ இட் பிரிண்ட்ஸ் குட். ஓகே. சில டைம் வந்து இப்போ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு இன்புட் நான் கொடுக்கும் போது சில டைம் நெட்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிரும். கரெக்டா? நெட்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? பண்ணுவோம் சார். நானும் முதல்வன் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய பண்ணியிருப்போம். ஓகே பண்ணுவீங்க இல்லையா? சில டைம் நான் சையூர்ன்றத நான் நெட்ல இருந்து காப்பி பண்ணி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஓகே எம்டி ஸ்ட்ரிங் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? குட், எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னா இதை நான் ரன் பண்ணும் போது நான் சும்மா என்டர் அடிக்கிறது தான் எம்டி ஸ்ட்ரிங் இல்லையா? இதுதான் எம்டி ஸ்ட்ரிங். என்டர் அடிச்சுட்டேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல வெறும் எம்டி ஸ்ட்ரிங் தான் இருக்கும். எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னா கிளாஸ் நேம் ஈக்குவல் டு திஸ். இதுதான் எம்டி ஸ்ட்ரிங் இல்லையா? சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் க்ளோஸ், இதுதான் எம்டி ஸ்ட்ரிங். நான் இப்போ என்டர் அடிக்கும் போது திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். கிளாஸ் நேம்ல இந்த வேல்யூ தான் இருக்கும். இந்த கிளாஸ் நேம் ஸ்ட்ரிங்கோட லெங்த் என்ன? 3ண்ணா. 3 1 or 3ண்ணா. ஓகே. இந்த ஸ்ட்ரிங்கோட லெங்த் என்ன? லைன் நம்பர் 2ல கிளாஸ் நேம்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதோட லெங்த் என்ன? ஏன் 1 ஏன் 3? நான் 1 தான் வரும். சாரிண்ணா. ஏன் 1? பிகாஸ் கோட்ஸ்க்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் இல்லையே. எங்க ஸ்பேஸ் இருக்கு? நான் இப்போ லெஃப்ட்ல இருக்கு, ரைட் கீ ஒரு தடவை பிரஸ் பண்றேன், இன்னொரு தடவை பிரஸ் பண்றேன், வெளியில வந்துருச்சு. ஸ்பேஸ் எங்க இருக்கு? ஸோ கவுண்ட் வந்து 0. ரைட். இதோட லெங்த் வந்து 0. இந்த கிளாஸ் நேம் அப்படின்ற வேரியபிளோட
லெங்த் இல்லைன்னா கவுண்ட் இது வந்து 0. இதுதான் எம்டி ஸ்ட்ரிங். ஸ்பேஸ் இருந்ததுன்னா இட்ஸ் நாட் அ எம்டி ஸ்ட்ரிங். இதோட லெங்த் 1, இதோட லெங்த் 2, 3, 4, 5, ரைட்? இது வந்து எம்டி ஸ்ட்ரிங் கிடையாது. இதுதான் எம்டி ஸ்ட்ரிங். ஸோ இந்த எம்டி ஸ்ட்ரிங்கை லோயரா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு இதே ஸ்ட்ரிங் தான் திரும்ப கிடைக்கும். புரியுதா? புரியுதா? எஸ்ண்ணா. ஓகே. சில டைம் வந்து நான் நெட்ல இருந்து காப்பி பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னா சயூர்னு இருக்கும், எண்ட்ல இருக்கிற ஒரு 2 ஸ்பேஸை சேர்த்து காப்பி பண்ணிடுவோம். சயூர்னு இருக்கும், எண்ட்ல ஒரு 2 ஸ்பேஸ் இருக்கும், அதையும் சேர்த்து காப்பி பண்ணிடுவோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் இன்புட்டா கொடுக்குறேன். ஒரு 2 ஸ்பேஸை நான் இது பண்ணிட்டேன், காப்பி பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்றேன், இதை நான் பேஸ்ட் பண்றேன், காப்பி பண்ணதை அப்படியே நான் பேஸ்ட் பண்றேன், ரைட்? இப்போ என்ன அவுட்புட் பிரிண்ட் பண்ணும்? குட் தான் சார் வரும். ஏன்? 2 ஸ்பேஸ் இருக்குல்ல சார், நம்ம இன்புட் கொடுக்கும்போது 2 ஸ்பேஸ் அந்த இடத்துல கொடுக்கல சார். ஓகே. பூஜா, வாட் யூ திங்க்? ஜெயசூர்யா, வாட் யூ திங்க்? பூஜா, ஜெயசூர்யா, வாட் யூ திங்க்? சார் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்களேன் சார். ஓகே. நான் கொடுக்குற இன்புட் ஸ்ட்ரிங் வந்து இன்டர்நெட்ல இருந்து நான் காப்பி பண்ணி நான் கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணி இப்போ நான் கீழே அவுட்புட் ஸ்க்ரீன்லயும் நான் போட்டிருக்கேன். நான் காப்பி பண்ணது வந்து என்னன்னா இதை அப்படியே நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்டர் யுவர் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல இதை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இப்போ அவுட்புட் என்ன வரும்? சயூர் தான், எக்ஸலண்ட் தான் சார் வரும். ஓகே, எக்ஸலண்ட் வருமா? ரைட். பூஜா? சார் எக்ஸலண்ட் தான் சார் வரும். ஓகே. மதன்? குட் வரும் சார். குட் வரும். மதன் மட்டும் குட் வரும்ன்றாரு. ஓகே, ரைட். அடுத்து யார்கிட்ட கேட்போம்? யார்கிட்ட கேட்கலாம்? ராம்குமார்? குட் தான் சார் வரும். ஓகே. ஏன்னா அங்க ஸ்பேஸ் இருக்கு சார். ரைட். ஸ்ரீராம்? எக்ஸலண்ட் வரும். எக்ஸலண்ட் வரும். ரைட். என்னன்றது நம்ம பார்ப்போம். இப்போ நான் கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுக்கும்போது நான் என்ன காப்பி பண்ணிருக்கணும் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிருக்கேன் இல்லையா? அப்போ கிளாஸ் நேம் அப்படின்றதுல இதுதான் இன்புட்டா வரும். இந்த ஸ்ட்ரிங் தான் இன்புட்டா வரும். ஏன்னா எண்ட்ல 2 ஸ்பேஸ் இருக்கு. இதுதான் இன்புட்டா வரும். ஓகே. இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிட்டு நான் இங்க கீழே கொடுத்துருக்கேன்ல, அப்படியே நான் ரன் பண்ணி பாக்குறேன் என்ன வருதுன்ட்டு. என்டர் அடிக்கிறேன், குட்னு வருது. ஸோ எரர் வருது அப்படின்னா என்ன எரர் வருதுன்றத படிச்சு பாருங்க. ஓகே. நான் காப்பி பண்ணேன், பேஸ்ட் பண்ணேன், குட்னு வந்திருக்கு. சயூர் தான் போட்டிருக்கேன், சயூர் தான் நான் போட்டிருக்கேன். ஆனா குட் வந்திருக்கு. கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன் தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எக்ஸலண்ட் வரல, குட் தான் வந்திருக்கு. ஏன்? என்ன காரணம் அப்படின்னா நான் கொடுத்தது, நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது இப்போ நான் சயூர் கொடுக்குறேன், அதே சயூர் தான் எக்ஸலண்ட்னு வருது. இப்போ நான் காப்பி பண்ணி போடுறத நான் கொடுக்குறேன், இதுல குட்னு வரல, ஐ மீன் எக்ஸலண்ட் வரல, குட் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங், இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து கிளாஸ் நேம் ஈக்குவல் டு, இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ஸ்ட்ரிங் இது. நான் இப்போ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ஸ்ட்ரிங் இது. போத் ஆர் நாட் சேம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரிங்கோட லெங்த் 5, அடுத்து இருக்கிற ஸ்ட்ரிங்கோட லெங்த் என்னது? லைன் நம்பர் 3ல இருக்கிற 7 சார். 7. ஏன்னா 5 கேரக்டர் இருக்கு, 2 ஸ்பேஸ் இருக்கு. இதோட லெங்த் 7. ஃபர்ஸ்ட் இருக்கிறது 5, அடுத்து இருக்கிறது 7. அப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணும் போது நான் ஸ்பேஸோட சேர்த்து பேஸ்ட் பண்ணிட்டேன். எண்ட்ல 2 ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸோட நான் சேர்த்து பேஸ்ட் பண்ணிட்டேன். காமனா இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா பண்ற தப்பு தான் இல்லையா? நம்ம காப்பி பண்ணும்போது ஸ்பேஸோட காப்பி பண்ணிடுவோம், பேஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்பேஸும் சேர்ந்து வந்துடும். இப்போ ஸ்பேஸ் வந்து நான் இன்டென்ஷனலா பண்ணல, தவறுதலா தான் பண்ணிட்டேன். இந்த ஸ்பேஸை இக்னோர் பண்ணிட்டு நான் இதை கம்பேர் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்?
ஸ்ட்ரிப் கொடுக்கலாம் சார். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, வேற யாராவது சொல்லுங்க. ஸ்ட்ரிப்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணும் சார். எங்க இருக்கிற ஸ்பேஸ? ஃப்ரண்ட் பேக் ரெண்டு டபுள் லைன். கோட்ஸ்குள்ள என்ன ஸ்பேஸ் இருந்தா ரிமூவ் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. ஜெயசூர்யா, இப்ப வந்து சையூர் கிளாஸ்ன்னு இருக்கு. இது நான் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணனா அதுக்கப்புறம் இது என்னவா மாறும்? ஒரு ஜாயிண்ட் ஆயிரும் சார் சையூர் கிளாஸ். அந்த Okay. நடுவுல உள்ள ஸ்பேஸும் ஜாயிண்ட் ஆயிரும். வெரி குட். ட்ரை பண்ணி பாரு. நீ சொல்றது நடக்குதான்னு ட்ரை பண்ணி பாரு. ஓகே, நீ சொல்றது நடக்காது. ஸோ இப்படி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம்ல, அப்படி நடக்காது. இது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியுமானா எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னா, இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்பேஸ் நடுவில் கொடுத்தா என்ன பண்ணோம், முன்னாடி கொடுத்தா என்ன பண்ணோம், பின்னாடி கொடுத்தா என்ன பண்ணோம், நடுவில் 4 ஸ்பேஸ் கொடுத்தா என்ன பண்ணோம், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணேன். இதை நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன வருதுன்னு சொல்லு. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி தான் இருக்கியா ஜெயசூர்யா? ஆமா சார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லு. ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரிப்ன்ற ஃபங்க்ஷன் முன்னாடி இருக்கிறதும் பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் மட்டும்தான் எடுக்கும், நடுவில் இருக்கிற ஸ்பேஸை எடுக்காது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நான் காப்பி பேஸ்ட் பண்ணும் போது முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் ஆட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஸ்பேஸோட சேர்த்து நான் காப்பி பண்ணிட்டேன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணோம்னா பின்னாடி இருக்கிற ஸ்பேசஸை எடுத்துரும், முன்னாடி ஸ்பேசஸ் இருந்ததுன்னா அதையும் எடுத்துரும். சரியா? ஸோ ரைட். ஸோ இந்த இடத்துல லோயரா கன்வெர்ட் பண்ணிட்டு டாட் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா இப்படி ஒரே லைன்ல கொடுக்கலாம். இல்ல ஒரே லைன்ல கொடுக்க விரும்பல அப்படின்னா அடுத்த லைன்ல நான் ஏற்கனவே ஸ்மால் லெட்டர்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, அதுல இருக்கிற ஸ்பேசஸ் தான் ரிமூவ் பண்ணணும் இல்லையா? ஸ்மால் ஈக்குவல் டு ஸ்மால் டாட் ஸ்ட்ரிப் இப்படி கொடுத்துட்டேன்னா அந்த ஸ்மால்ன்ற வேரியபிள்ல இருக்கிற அந்த ஸ்பேசஸ் வந்து முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணிரும். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் முன்னாடி என்ன பேஸ்ட் பண்ணணும் அதே தான் நான் பேஸ்ட் பண்றேன். 2 ஸ்பேஸ் இருக்கு. இப்போ எக்ஸலண்ட்னு வரும். ஏன்னா நான் கம்பேர் பண்ணும் போது கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன் மட்டும் கிடையாது, அது கூட நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் நான் ஸ்ட்ரிப் பண்ணிட்டேன். முன்னாடி பின்னாடி இருக்கிற ஸ்பேசஸ் மட்டும்தான், நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் கிடையாது. ஓகேவா? ஸ்ட்ரிப்ன்றது அதுதான் பண்ணோம். நீங்க போய் ஒரு 2 எக்ஸாம்பிள் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? சென்டர்ல இருக்கிற அப்படின்னா எப்படி சார் ரிமூவ் பண்றது? ஓகே, சென்டர்ல இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாமே எப்படி ரிமூவ் பண்ணலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. யார் கேட்டது? ஜெயசூர்யாவா? சதீஷா? ஓகே. கிளாஸ் நேம் ஈக்குவல் டு சையூர் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கு. சதீஷோட கொஸ்டின் வந்து என்னன்னா, நான் இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா அவுட்புட் வந்து சையூர் கிளாஸ் அப்படின்னு வரணும். கரெக்டா? எஸ் சார். என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி வரணும்னா என்ன பண்ணலாம் சார்? ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமா சார்? ஓகே, எதை ரீப்ளேஸ் பண்ணணும், என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்? ஸ்பேஸ வந்து எடுத்துருவோம்ல சார் நம்ம ரீப்ளேஸ் கொடுத்தா? அதான் ரீப்ளேஸ்க்கு வந்து 2 இன்புட் கொடுக்கணும்ல. எந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணணும், என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்? சார் கேரக்டர்ல நம்ம பிளாங்கா கொடுத்தாலும் அது ஸ்பேஸ எடுத்துருவோம்ல சார் பிரிண்ட்ல? சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க, சின்டாக்ஸ் சொல்லுங்க, நான் அப்படியே நான் டைப் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே டைப் பண்றேன். எனக்கு இங்க என்ன டைப் பண்ணணும்னு சொல்லுங்க. print ஓகே, class name ஓகே, dot ம், replace ஓகே, செமிகோலன் உள்ள கோட்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டா போதும் சார். ஓகே. அப்புறம் அவ்வளவுதான் அவ்வளவுதானா? சார். அவ்வளவுதான் சார். ஓகே, ரன் பண்ணிடலாமா?
ஓகே, இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே இருக்கிறத மட்டும் தான் நம்ம ரன் பண்ண போறோம். மேலே இருக்கிறத கமெண்ட் பண்ணிக்கிறேன். எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரன் ஆச்சா? ரன் ஆகல. பல வருஷங்களுக்கு முன்னாடி மெட்ராஸ் அப்படின்னு இருந்த ஊரை சென்னைன்னு பேர் மாத்தினாங்க இல்லையா? கரெக்டா? ஆமாங்க சார். என்கிட்ட வந்து இப்ப பழைய வேர்ட் டாக்குமெண்ட் ஒண்ணு இருக்கு, ரொம்ப பழைய வேர்ட் டாக்குமெண்ட். அதுல வந்து மெட்ராஸை பத்தி எழுதியிருக்காங்க. மெட்ராஸ் வந்து இப்ப பேர் மாறிடுச்சு. மெட்ராஸ்ன்றதை இந்த டாக்குமெண்ட்ல அப்டேட் பண்ணிரு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, மெட்ராஸா என்னவா அப்டேட் பண்ணணும்? சென்னைன்னு அப்டேட் பண்ணணும் சார். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், அதை வச்சு ரிலேட் பண்ணிட்டு இப்ப இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணணும்? யார் வேணா சொல்லலாம். சார் இந்த டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம், சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கோங்க சார். ஆமா, ரீப்ளேஸ்னா ஒரு இதையும் இன்னொரு இதையும் ரீப்ளேஸ் பண்றது தானே சார்? அதே சார் உள்ள ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து டபுள் கோட்ஸ் வந்து ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்கலாமா சார்? ஓகே, இங்க என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்னு சொல்லி நான் டைப் பண்றேன். டபுள் கோட்ஸ்குள்ள போட்டுட்டு. ஓகே, இல்ல சார், சிங்கிள் கோட்ஸ். ஓகே, ஒரு ஸ்பேஸ் வரும் சார் சென்டர்ல. ஓகே, அதுக்கடுத்து கமா போட்டு சிங்கிள் கோட்ஸ் போட்டு ஸ்பேஸ் விடாம போடுங்க. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் நான் கேட்டேன். மெட்ராஸை சென்னையா ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்ல அப்படின்னா இந்த கிளாஸ் நேம்ன்றது தான் டாக்குமெண்ட். ஏன்னா அதுலதான் அந்த ஸ்ட்ரிங் இருக்கு. இது மெட்ராஸை என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்? சென்னை. உங்களுக்கு 2 இன்புட் வேணும் இல்லையா? எதை ரீப்ளேஸ் பண்ணணும், என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும்? மெட்ராஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிரு அப்படின்னா ரைட், என்னவா மாத்தணும்? மதுரைன்னு போடணுமா, அருப்புக்கோட்டைன்னு போடணுமா, இல்ல பாம்பே டெல்லின்னு போடணுமா, என்னவா போடணும்? அதையும் சேர்த்து சொல்லணும் இல்லையா? சோ மெட்ராஸை சென்னையா ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டபுள் கோட், சிங்கிள் கோட்ஸை எம்டியா ரீப்ளேஸ் பண்றோம். இப்ப போட்டீங்கன்னா இப்ப போட்டா வெரி குட். இப்ப போட்டோம்னா அந்த ஸ்பேஸ் வராது. சரியா? அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்றதுக்கு இப்படிதான். நீங்க இப்போ ஸ்ட்ரிப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரிப்பை எப்படி யூஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் நான் ஏன் படிச்சு பார்க்க சொன்னேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணும் போது நம்ம படிச்சது ஞாபகம் வருது. ஓகே, இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் வருது. ஸோ அதனாலதான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் படிச்சு பார்க்க சொன்னது. நீங்க படிக்காம விட்டுட்டீங்க, இல்லை ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா கூட ரீட் ஒன் மோர் டைம். திரும்ப போயிட்டு அந்த W3 ஸ்கூல்ஸ்ல ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இன்னொரு தடவை ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஓகேவா? ஃபைன். இந்த ப்ரோக்ராம்ல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி, கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. அடுத்த இதுக்கு போயிடலாம். இதை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஹோம்ஒர்க் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து 5ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ num equal to int of input of enter a number அப்படின்னு நம்ம கேட்டு, இது ஹோம்ஒர்க்லாம் நேற்றே ரிவ்யூ பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா, நம்பர் மாடுலஸ் 5 equal to 0 இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0வா இல்லையான்னு நம்ம பார்க்கிறோம். அங்க இது print divisible by 5 இல்ல அப்படின்னா it is not divisible by 5, else print not divisible by 5. ஸோ ஒன்று வந்து டிவிசிபிள் பை 5, இன்னொன்று வந்து நாட் டிவிசிபிள் பை 5. இதுதான் அவுட்புட். இது வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாரும் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 10 அப்படின்னு கொடுத்தனா இட் இஸ் டிவிசிபிள் பை 5. பர்ஃபெக்ட்.
இப்போ இதே ப்ரோக்ராம 5க்கு பதிலா நான் 2ன்னு போட்டா இந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம்? ஆட் ஆர் ஈவன்? ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? பிரிண்ட்ல இருக்கிற டிவிசபிள் பை 5 விட்டுட்டு 2 போடணும் சார். ஓகே, ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆச்சுன்னா அது என்ன நம்பர்? 2ஆல டிவைட் ஆகலன்னா அது என்ன நம்பர்? ஈவன் ஆர் ஆர்டர்ஸ் இல்லையா? சோ டிவிசிபிள் பை 5 டிவிசிபிள் பை 2 அது கிடையாது. நான் இங்க 2ன்னு போட்டேன்னா இது வந்து ஈவன் நம்பர் ப்ரோக்ராம், ஆட் நம்பர் ப்ரோக்ராம் ஆயிடும் இல்லையா? சோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ஒரு நம்பரை ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு கண்டுபிடிங்க அப்படின்னா ஈஸியா பண்ணிருப்பீங்க. ஏன்னா காலேஜ் லேப்ல எல்லாம் பண்ணிருப்பீங்க. அதனாலதான் நான் அந்த டிவிசிபிள் பை 5ன்னு நான் சொன்னேன். ரைட்? ஓகே. ஸோ டிவிசிபிள் பை 2 போட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் ஈவன் ஆர் ஆட் ப்ரோக்ராம், அவ்வளோதான். ஓகே, அப்போ இந்த ப்ரோக்ராமை 2ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம், 10ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம், 9ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம், என்ன வேணா செக் பண்ணலாம் இல்லையா? அப்போ இந்த ப்ரோக்ராமை 9ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்கு நான் ஏன் போய் ப்ரோக்ராமை மாத்தணும்? ப்ரோக்ராமை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நான் ஏன் போய் ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணணும்? ஒரு நம்பர் வந்து 12ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணணும்னா புதுசா நான் ஏன் ப்ரோக்ராம் எழுதி கொடுக்கணும்? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டினாமினேட்டரை யூசர் கிட்டயே கேட்டு வாங்கிக்கலாம். டினாமினேட்டரை யூசர் கிட்டயே கேட்டு வாங்கிக்கலாம். டினாம் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த டினாமினேட்டர். அதை கேட்டு வாங்கிட்டோம்னா அது 9ஆல டிவைட் ஆகுதா 10ஆல டிவைட் ஆகுதான்ற நம்பரை யூசரே சூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ உங்ககிட்ட இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண கொடுத்தனா எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் 11ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க 11ன்னு போட்டு ரன் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 9 ஐ வில் மேக் இட் டினாம். டிவிசிபிள் பை 5 கிடையாது, டிவிசிபிள் பை 10 கிடையாது. இப்ப வந்து என்னன்னா யூசர் கொடுத்த நம்பரால டிவிசிபிள். அப்போ பிரிண்ட் பண்ணும் போது டிவிசிபிள் பை அந்த பர்டிகுலர் நம்பர், நாட் டிவிசிபிள் பை அந்த பர்டிகுலர் நம்பர். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன் அப்படின்னா கொடுக்குற இன்புட் வந்து 1 2 3. இது 12ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். ஆகாது, நாட் டிவிசிபிள் பை 12. இப்போ ஒரு நம்பர் கொடுக்க போறேன், அதே 1 2 3. இது 11ஆல டிவைட் ஆகுதான்னு நான் பார்க்க போறேன். டிவைட் ஆகும். இந்த நம்பர் இது 11ஆல டிவைட் ஆகாதா? ஓகே, இது 121 தான் டிவைட் ஆகும் இல்லையா? ரைட். ஸோ இப்போ 121 இதை நான் 11ஆல டிவைட் ஆகுமானா 11ஆல டிவைட் ஆகும். ஓகே, இந்த ப்ரோக்ராமை நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, அதாவது நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி யூசர் வந்து எந்த வகையான நம்பர் கொடுத்தாலும் இது வந்து ஒர்க் ஆகும். வெறும் 5 டேபிள் மட்டும் கிடையாது, 10 20 15 8 9 1 2 3 எது கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். எந்த நம்பரை வேணாலும் எந்த நம்பராலையும் டிவைட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான், நீங்க பண்ண ஹோம்ஒர்க்ல இருந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான். இது எத்தனை பேருக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா யூசர் வந்து திடீர்னு எனக்கு 5 வேண்டாம், எனக்கு வந்து 8ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும்னா உங்க ப்ரோக்ராமை மாத்தி திரும்ப கொடுக்கணும். யூசருக்கு வந்து எப்பயுமே ப்ரோக்ராம் எழுத தெரியும்லாம் நினைக்கக்கூடாது. யூசருக்கு ப்ரோக்ராம்லாம் எழுத தெரியாது. அவங்க வந்து அவுட்புட் மட்டும் தான் ரன் பண்ணுவாங்க, அவுட்புட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அவுட்புட் மட்டும், அந்த அவுட்புட் கன்சோல்ல இன்புட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ப்ரோக்ராம் மாத்த தெரியாது. ரைட்? எனி கொஸ்டின்ஸ் இந்த ப்ராப்ளம்ல? எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ஓ சார். இல்லண்ணா. ஓகே, ரைட். நோ சார். ரைட். இப்போ நம்ம புதுசா ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம். ஓகேவா? நீங்க இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? எலெக்ஷன்ல போயிட்டு நான் ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு வாக்காளருக்கு அடிப்படை பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்ன? 18 வயசு ஆயிருக்கணும் சார். 18 வயசு. ஓகே, இருங்க. ஓகே,
ஓட்டர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஓகே, கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ். வேற ஏதாவது இருக்கா? ஆதார் கார்டு. ஆதார் கார்டு இருக்கணுமா? ஆதார் கார்டு கட்டாயம் கிடையாது. ஓட்டர் ஐடியில நேம் வந்திருக்கணும் சார். ஓகே, ஓட்டர் ஐடியில எப்போ அந்த ஓட்டர் லிஸ்ட் தானே, ஓட்டர் லிஸ்ட்ல எப்படி நேம் வரும்? நம்ம அப்ளை பண்ணாலதான் சார் வரும். எப்ப அப்ளை பண்ண முடியும்? அவங்க ஸ்கீம் அவங்க வந்து கேம்ப் போடுறப்பதான் சார் நம்ம அப்ளை பண்ண முடியும். கேம்ப் வருஷம் ஃபுல்லா போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால நான் போய் அப்ளை பண்ண முடியுமா? முடியாது சார். நமக்கு ஏஜ் கரெக்டா இருந்து நம்ம அப்ளை பண்ற Exactly. ஸ்டேஜ்ல இருந்தா மட்டும்தான். எக்ஸாக்ட்லி. அப்போ 18 வயசு ஆச்சுன்னா தான் நம்மளால அப்ளையே பண்ண முடியும். ரைட்? ஓகே, கட்டாயமா ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கணும், இருந்தாதான் ஓட் போட முடியும். அது ரெண்டாவது. வேற என்ன கிரைட்டீரியா? இந்தியன் சிட்டிசனா இருக்கு. வெரி குட். சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆனா நான் அமெரிக்கால பிறந்திருக்கேன் அப்படின்னா என்னால ஓட்டு போட முடியாது இந்தியால. எனக்கு அந்த வாக்குரிமை கிடையாது இந்தியால, இல்லையா? ஐ எம் நாட் எலிஜிபிள் டு vote. 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இதுல இந்த ரெண்டுமே உண்மையா இருக்கணுமா? இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருந்தா போதுமா? ரெண்டுமே கட்டாயமா வேணும்ல சார்? ரெண்டு கட்டாயமா வேணும். எனக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், நான் இந்தியன் சிட்டிசனாவும் இருக்கணும். ரெண்டுமே உண்மையா இருக்கணும். அப்போ நான் ஓட்டு போடலாம். இப்போ எனக்கு வந்து 15 வயசு, ஆனா நான் இந்தியன் சிட்டிசன் தான், என்னால ஓட் போட முடியுமா? முடியாது சார். முடியாது. ஏன்னா ரெண்டு கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஓட்டர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னா இதுல வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு, ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். அப்போதான் என்னால ஓட்டு போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. கரெக்டா? எஸ் சார். ரைட். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல கடைக்கு போனோம், கடையில பால் பாக்கெட் இருந்தா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் போன கிளாஸ்ல பார்த்தோம். இல்லைன்னா எதுவும் வாங்க வேண்டாம். ஸோ இஃப்ல ஒரு கண்டிஷன் இருக்கு, அது ட்ரூ ஆயிடுச்சுன்னா பால் பாக்கெட் வாங்க போறோம், இல்லைன்னா ரிட்டர்ன் ஹோம், பை நத்திங். இங்க ஓட்டு போடணுமா, ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னா there are two conditions. ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், ரெண்டுமே உண்மையா இருக்கணும். ஒரு கண்டிஷன் கிடையாது. நம்ம கடையில போய் கடை திறந்திருந்தோம்னா பால் பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒரு கண்டிஷன் தான், கடை திறந்திருக்கா இல்லையா. கடை திறந்திருந்தா வாங்கணும், இல்லைன்னா வாங்க வேண்டாம். இங்க ரெண்டு கண்டிஷன் இருக்கு. 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படின்றது மட்டும் கிடையாது, நான் ஒரு இந்தியன் சிட்டிசனா, இல்லைன்னா யார் ஓட்டு போட போறாங்களோ அவங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனா அப்படின்றது இருக்கு. ரெண்டு கண்டிஷன் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனை எப்படி செக் பண்றது? இந்த ரெண்டுமே உண்மையா இருக்கணும், அப்படி இருந்தாதான் ஓட் போட முடியும், இல்லையா? சரி, ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு வந்து கடையில போய் பால் பாக்கெட் வாங்கணும், ஓகேவா? பையிங் மில்க் பாக்கெட். வீட்டுல வந்து ஒரு கை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பால் பாக்கெட் வாங்க போகணும். கடைக்கு போறீங்க, கடைக்கு போயிட்டு உங்க வீட்டுல ரெகுலரா என்ன கலர் பால் பாக்கெட் வாங்குவீங்க? எல்லா பால் பாக்கெட் ஒயிட் கலர்ல தான் சார் இருக்கும். ஓகே, நான் சொன்ன கொஸ்டின் மத்தவங்களுக்கு வேற யாருக்காவது புரிஞ்சுதா? கிரீன் அந்த மாதிரி வாங்க சொல்லுவாங்க சார், கிரீன் ப்ளூ அந்த மாதிரி. ஓகே, சின்ன வச்சு புரிஞ்சுதா நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னு? ப்ளூ கலர் சார். எல்லா பாலும் வெள்ளை கலர்ல தான் இருக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. பால் பாக்கெட் கலர் வேற வேற இருக்குமா? இல்ல சார், அது வந்து லைட் ஷேட் தான் இருக்கும், கொஞ்சமா தான் இருக்கும், எல்லாம் ஒயிட் கலரா தான் இருக்கும் சுத்தி கவரிங். ரைட்டு. கடையில போயிட்டு ப்ளூ பாக்கெட் வாங்கிட்டு வா, வயலட் பாக்கெட் வாங்கிட்டு வா, ஆரஞ்சு பாக்கெட் வாங்கிட்டு வா சொன்னது கிடையாதா? கிரீன் பாக்கெட் வாங்கிட்டு வா சொன்னது கிடையாதா? நாங்க வில்லேஜ்னால நாங்க அப்பெல்லாம் பால் பாக்கெட் வாங்குறது இல்ல சார். ஓ, ஓகே, ரைட். ஆனா இப்படி ஒரு பால் இருக்கு தெரியுமா? நீங்க சொல்லிதான் சார் தெரியுது. ஓகே, ரைட். அப்படின்னா நான் அசியூம் பண்ணக்கூடாது, இல்லையா? ரைட். ஸோ எந்த ஒரு விஷயம் சொல்லும் போதும் இது வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க கத்துக்கோங்க. இதுதான் வந்து ஒரு 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 இன்ஃபர்மேஷனை
இப்போ ஒரு இன்டர்வியூக்கே போறீங்க, ஒரு இன்டர்வியூவருக்கு நீங்க கன்வே பண்றீங்க அப்படின்னா இன்டர்வியூவருக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சு நீங்க பேசக்கூடாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சு பேசும்போதுதான் நீங்க சொல்றது அவங்களுக்கு கன்வே ஆகும். இப்போ நடந்தது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்க எல்லாருக்கும் பால் பாக்கெட்னா கிரீனு, ப்ளூ, ஆரஞ்சு இந்த கலர்ல இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் வில்லேஜ்ல இருக்கேன், எனக்கு இது தெரியாது அப்படின்றாங்க. ரைட்? அப்போ நான் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சு நான் பேசினேன், ஆனா உங்களுக்கு அது தெரியல. அப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் இல்லையா? சோ அந்த மாதிரி இன்டர்வியூல நீங்க பேசுனீங்க அப்படின்னா இன்டர்வியூவருக்கு எல்லாமே தெரியும். இல்ல நீங்க வந்து இன்னொருத்தருக்கு டாபிக் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்களுக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சு சொல்லி கொடுக்கணும். அப்பதான் நீங்க சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம வந்து கடகடன்னு சொல்லுவோம் அப்படின்னா புரியாது, கட்டாயமா புரியாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் லேர்னிங். இந்த இடத்துல எனக்கு வந்து இது ஒரு நல்ல லெசன். ஸோ உங்களுக்கு இது தெரியும்னு நினைச்சேன், பட் கிராமத்துல இந்த மாதிரி பால் பாக்கெட் இருக்காது அப்படின்றது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். எல்லாம் நீங்க மாடு வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட டைரக்டா பால் வாங்கிருவீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு பால் பாக்கெட் இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது. ஓகே, கவர்மெண்ட்ல ஆவின் பால் இருக்கு தெரியும்ல? சொல்லு அக்ஷயா, லக்ஷ்யா. சார் சப்போஸ் இந்த மாதிரி இப்போ இன்டர்வியூல நடந்துச்சுன்னா அதை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? பிகாஸ் சிக்கும் இப்போ அவங்களுக்கும் தெரியாது தானே சார். ஸோ ஓகே, அவங்களுக்கு தெரியாதுன்றத நான் இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா? அவங்க லைட் ஷேடு, டார்க் ஷேடு, ஒவ்வொரு பாலும் வந்து லைட்டா கலர் தானே மாறும். இதுல நீங்க என்ன ப்ளூ ரெட்னு பேசுறீங்க அப்படின்னு அவங்க பேசும்போது அப்ப அவங்க கேட்ட கேள்வி எனக்கு வித்தியாசமா இருந்தது. அதனாலதான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி ப்ளூ, ஆரஞ்சு அப்படின்னு கலர் கலரா பால் பாக்கெட் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். பட் எல்லா இன்டர்வியூவரும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு அஸ்யூம் பண்ணி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. இது எதை நீங்க அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது எதை காட்டும் அப்படின்னா உங்களோட டெப்த், உங்களோட நாலேஜோட டெப்த் என்ன இருக்கு அப்படின்றது காட்டும். நீங்க மக்கப் பண்ணி சொல்றீங்களா? இப்ப நான் உங்களுக்கு பபிள் சார்ட் ப்ரோக்ராம் சொல்லுங்க அப்படின்னா நீங்க மக்கப் பண்ணி சொல்றீங்களா, இல்லைன்னா நீங்க புரிஞ்சுதான் சொல்றீங்களா அப்படின்றது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதத்துல தெரிய வந்துடும். ஓகேவா? அதுதான் சொல்ல வந்தேன். ரைட். ஓகே. ஸோ சின்ன வச்சு ஆவின்னு கவர்மெண்டோட பால் நிலையம் இருக்கு தெரியுமா? இருக்கு சார், பட் அது எங்க ஊர்ல கிடையாது. உங்க ஊர்ல கிடையாது, ஆனா இருக்குன்னு தெரியும்ல. ஆவின் பால் பாக்கெட். ஆவின் பால் பாக்கெட் வந்து இப்போ நீங்க டிவில விளம்பரத்துல ஆரோக்கியா பால் பாக்கெட் பாத்திருக்கீங்களா? டிவி பாக்குறதே விட்டாச்சு சார். ஓகே, ரைட். ஓகே, ஃபைன். ஆவின் பால் பாக்கெட் வந்து 4 கலர்ல வரும். ப்ளூ, ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட். ப்ளூ பாக்கெட் ஒரு அமௌண்ட், 1/2 லிட்டர் பாக்கெட் 20 ரூபா. அதுக்கப்புறம் வயலட்ல ஒண்ணு வரும், கிரீன்ல ஒண்ணு வரும், ஆரஞ்சுல ஒண்ணு வரும். ஆரஞ்சு வந்து வெண்ணெய் வந்து கம்மியா எடுக்கப்பட்ட பால், ஸோ வெண்ணெய் சத்து அதுல அதிகமா இருக்கும். ப்ளூல வெண்ணெயை வந்து நிறைய எடுத்திருப்பாங்க, அதனால வெண்ணெய் சத்து ப்ளூல கம்மியா இருக்கும். ஓகே, இதுதான் இதுக்கேற்ற மாதிரி பிரைஸ். ப்ளூ வந்து விலை கம்மி, ஆரஞ்சு வந்து விலை கூட, 5 ரூபாய் கூடன்னு நினைக்கிறேன். ரைட். இது ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு கலர்ல வரும். ப்ளூ, ஆரஞ்சு இந்த மாதிரி கலர் கலரா பாக்கெட்ல வரும். ஓகேவா? 4 கலர் இருக்கு, 4மே ஒவ்வொரு ரேட்டு. ஃபைன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வீட்டுல கை குழந்தை இருக்கு, நான் கடையில போய் பால் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னு நீங்க ரெகுலரா வந்து ப்ளூ பாக்கெட் தான் வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கடைக்கு போறீங்க, ப்ளூ பாக்கெட் ஒண்ணு கொடுன்னு கேக்குறீங்க, என்ன கடைக்காரங்க கிட்ட இல்ல, என்ன நடக்கும்? இந்த கான்வர்சேஷன் எப்படி போகும்? இல்லன்னா வேற கடைக்கு தான் சார், அதே தான் சார் வாங்கி கொடுக்கணும். குழந்தைக்கு எது ஒத்துக்குதோ அதானே கொடுக்கணும். ஓகே, குழந்தைக்கு நம்ம வந்து ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட் வாங்கி அதுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் ஊத்திக்கலாம், டைல்யூட் ஆயிரும் இல்லையா? ஊத்திக்கலாம் சார். இல்லையா? ஓகே, இப்போ நான் கடைக்கு போயிருக்கேன், ப்ளூ கலர் பால் பாக்கெட் வேணும்னு கேக்குறேன், இல்ல. அடுத்து என்ன கேட்பீங்க அந்த கடைக்காரங்க கிட்ட? வேற கலர் கேட்போம். ஓகே, வேற ஏதாவது கலர் இருக்கான்னு கேட்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் போனேன்னா ப்ளூ இருக்கான்னு கேட்பேன். ப்ளூ இல்ல, காலி ஆயிடுச்சு அப்படின்னா சரி கிரீன் இருக்கா? கிரீன் இல்ல,
ஓகே, ஆரஞ்சு இருக்கா? இருக்கு. அப்போ ஒண்ணு கொடுங்க. எனக்கு கட்டாயமா ஒரு பால் பாக்கெட் வேணும். நான் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ளூ பாக்கெட் அவைலபிளா இருக்கான்னு கேக்குறேன். ப்ளூ பாக்கெட் இருக்கா? இல்ல அப்படின்னா கிரீன் பாக்கெட் இருக்கா? கிரீன் பாக்கெட்டும் இல்ல அப்படின்னா ஆரஞ்சு பாக்கெட்டும் இருக்கா? ஆரஞ்சு பாக்கெட்டும் இல்ல அப்படின்னா அந்த கடையில பால் இல்லைன்னு அர்த்தம். வயலட்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் இக்னோர் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆரஞ்சும் இல்லைன்னா அந்த கடையில பால் பாக்கெட் இல்லைன்னு அர்த்தம். லாஸ்டா நான் கடையை விட்டு வெளியில வந்து வேற கடைக்கு தான் நான் போகணும். ஓகே, இந்த இடத்துல நான் கடைக்காரங்க கிட்ட ப்ளூ பாக்கெட்டு, கிரீன் பாக்கெட்டு, ஆரஞ்சு பாக்கெட்டு எல்லாமே இருக்கான்னு கேட்டேனா, இல்லைன்னா இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு கேட்டேனா? நமக்கு தேவையான உணவுகளை கேட்க முடியும். ரைட், இதுல ஏதோ ஒண்ணு இருந்தா போதும். உங்க கடையில ப்ளூ பாக்கெட் இருக்கா, கிரீன் பாக்கெட் இருக்கா, ஆரஞ்சு பாக்கெட் இருக்கான்னு நம்ம கேட்போமா, இல்ல எனக்கு ப்ளூ பாக்கெட் வேணும்னு கேட்பீங்களா? என்ன கேட்பீங்க? ப்ளூ பாக்கெட் வேணும் தான் சார் கேட்பேன். ரைட், அது இல்ல அப்படின்ற பட்சத்துலதான் அடுத்ததுக்கு போவீங்க. அதுவும் இல்லைன்ற பட்சத்துலதான் அடுத்ததுக்கு போவீங்க. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? எஸ் சார். அப்போ இங்க நான் 3 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அந்த 3 கண்டிஷன்ல ஏதோ ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா கூட நீங்க ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். கரெக்டா? எஸ் சார். மத்தவங்களா என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கு திரும்ப திரும்ப. மத்தவங்களாம் வாட் யூ திங்க்? அதானா நீங்க சொன்னது அந்த ஏதாச்சும் ஒரு இது கண்டிஷன் நம்மளுக்கு இதாயிருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ரைட். பூஜா, காயத்ரி, நம்ம கேட்டது இல்லை, ஏதாவது ஒண்ணு வாங்கணும் சார். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஓட்டர் எலிஜிபிலிட்டி அது வந்து அதுல அது வந்து 18 வயசு இருந்தா ஓட்டு போடணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் ஓகே, கட்டாயம் அதுல சார். ஏதாவது ஒண்ணு உண்மையா இருக்கணுமா, எல்லாமே உண்மையா இருக்கணுமா? அந்த ரெண்டுமே கட்டாயம் ரெண்டுமே இருக்கணும் கட்டாயமா சார். இருக்கணும். நான் ரெண்டாவது இந்த பால் பாக்கெட் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அதுல எல்லாமே உண்மையா இருக்கணுமா, ஏதாவது ஒண்ணு உண்மையா இருந்தா போதுமா? அந்த ப்ளூ பாக்கெட்டுன்றப்போ நமக்கு அது கட்டாயமா வேணும் சார். ஓகே, இல்ல கடையில போயிட்டு ப்ளூ இருக்கா, கிரீன் இருக்கா, ஆரஞ்சு இருக்கா, எல்லாமே இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ப்ளூ பாக்கெட் கொடுங்க அப்படி கேட்பீங்களா? ப்ளூ இருந்தா ப்ளூ, கிரீன் இருந்தா கிரீன், ஆரஞ்சு இருந்தா கிரீன், ஆரஞ்சு இருந்தா ஆரஞ்சு, இதுல ஏதோ ஒண்ணு இருந்தா கொடுங்க அப்படி கேட்பீங்களா? ப்ளூ இருந்தா ப்ளூ கொடுங்க, இல்லாட்டி ஆரஞ்சு கிரீன் ஏதாவது ஒன்று கொடுங்க. ரைட். ஸோ இந்த 3 இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா வாங்கிட்டு போயிடுவோம். கடையில ப்ளூவும் இருக்கணும், கிரீனும் இருக்கணும், ஆரஞ்சும் இருக்கணும், எல்லாமே இருந்தா நான் ஒரு ப்ளூ பாக்கெட் வாங்குவேன். அப்படி பண்ணுவீங்களா? எல்லாமே இருந்து அதுல ப்ளூ இருந்தா ப்ளூ வாங்குவேன் சார். ஆஹா, நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சுக்கோங்க. கடைக்கு போறீங்க, கடைக்காரங்க கிட்ட ப்ளூ பாக்கெட், கிரீன் பாக்கெட், ஆரஞ்சு பாக்கெட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறீங்க. அதுக்கப்புறம் ப்ளூ பாக்கெட் ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி கேட்பீங்களா, இல்லைன்னா ப்ளூ பாக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்பீங்களா? எனக்கு ப்ளூ பாக்கெட் தேவைன்றப்போ நான் எடுத்தோடனே ப்ளூ பாக்கெட் இருக்கான்னு தான் சார் கேட்பேன். ஓகே, ஸோ ப்ளூ இல்லைன்றப்போ கிரீன், கிரீன் இல்லைன்றப்போ ஆரஞ்சு. இதுல ஏதோ ஒண்ணு உண்மையா இருக்கணும், ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நீங்க மியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல ரெண்டுமே உண்மையா இருக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள்ல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருக்கணும் இல்லையா? ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல ரெண்டுமே உண்மையா இருக்கணும்னு சொன்னல, இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறது அண்ட் ஆபரேட்டர். அண்ட் ஆபரேட்டர் இந்த இடத்துல இந்த 3ல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருக்கணும்னு சொன்னல, அது வந்து ஆர் ஆபரேட்டர். 18 வயசும் இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாவும் இருக்கணும், அப்பதான் ஓட் பண்ண முடியும். 18 வயசு இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா இந்தியன் சிட்டிசனாலும் இருந்தாலும் ஓகே அப்படின்னா அது பண்ண முடியாது. 2 வயசு குழந்தை ஆனா இந்தியன் சிட்டிசன் ஓட் பண்ண முடியாது. 20 வயசு பொண்ணு ஆனா அமெரிக்கன் ஓட்டு போட முடியாது. ரெண்டுமே உண்மையா இருந்தாதான் ஓட்டு போட முடியும் இல்லையா? அது அந்த ஆபரேட்டர்.
ஆர் ஆபரேட்டர் வந்து ஏதாவது ஒண்ணு உண்மையா இருக்கணும். ஓகே, இது புரிஞ்சுதா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன், அடுத்து சொல்றேன். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து இப்போ இந்த ஓட்டர் எலிஜிபிலிட்டியே வாங்கிக்கலாமே. ஓட்டர் எலிஜிபிலிட்டி நான் செக் பண்றதுக்கு யூசர் கிட்ட இருந்து என்னென்ன இன்புட்ஸ்லாம் நான் வாங்கணும்? அவங்களோட ஏஜை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் சார். அவங்க இந்தியன் சிட்டிசன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வாங்கினா போதும் சார். ஓகே, ப்ரூஃப் வாங்கணும். ஓகே, இப்போ ஃபார்ம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்தியன் சிட்டிசனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன 2 கொஸ்டின் கேட்பீங்க? அதாவது நான் வந்து ஓட்டு பண்றதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட என்ன கேட்பீங்க? Age and which citizen, like which country you are living in. ஓகே, விச் கண்ட்ரி யூ ஆர் லிவிங் இன்லாம் கிடையாது. நான் அமெரிக்கால பிறந்திருக்கேன் ஆனா இந்தியால இருக்கேன் அப்படின்னா பண்ண முடியாது இல்லையா? சிட்டிசன்ஷிப், ரைட். சோ என்கிட்ட கேட்க வேண்டிய 2 கேள்வி, உங்க வயசு என்ன, உங்க சிட்டிசன்ஷிப் என்ன, அந்த 2 கேள்வி தான் கேட்கணும் இல்லையா? சோ ஏஜ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யோர் ஏஜ். இப்போ சிட்டிசன்ஷிப் கண்ட்ரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும்? ஸ்ட்ரிங் சார். ஸ்ட்ரிங் சார். ஸ்ட்ரிங் சார் இல்லையா? இன்புட் என்டர் யோர் சிட்டிசன்ஷிப். 2 கேள்வி கேட்டேன். இந்த 2 கேள்வியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஓகே, இஃப் கண்டிஷன் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். அப்போ இஃப் கண்டிஷன் தான். இஃப் கண்டிஷன்ல கண்டிஷன் ஏஜ் வந்து 18க்கு மேல இருக்கா அப்படின்றது அடுத்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்பதான் வந்து ஓட்டு போட முடியும். ஏஜ் கிரேட்டர் தேன் 18, 18 வயசுக்கு மேல இருந்தாதான் ஓட்டு போட முடியும். அடுத்தது ஏஜ் 18 ஆச்சுன்னா மட்டும் போதுமா? அடுத்து என்னவா இருக்கணும்? ஓகே, 18 வயசு ஈக்குவல், அதுக்கு மேலேயும். ஓகே, ஃபைன். அண்ட் வந்து இங்கதான் போடணும். சிட்டிசன்ஷிப் ஈக்குவல் டு இந்தியன். ரெண்டுமே உண்மையா இருந்ததுன்னா பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட், எல்ஸ் பிரிண்ட் யூ cannot vote. அண்ட் ஏன் போடுறோன்னு புரிஞ்சுதா? 2 கண்டிஷன் இருக்கு. சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியன் அப்படின்றது ஒரு கண்டிஷன். ஏஜ் வந்து 18 அதுக்கு மேலேயோ, 18 பூர்த்தி அடைஞ்சிருச்சு. ஓகே, 18னா 18 ரன்னிங் கிடையாது, 18 முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா அதுக்கு மேல இருந்ததுன்னா இது யூ கேன் ஓட், நீங்க ஓட் பண்றதுக்கு எலிஜிபிள். இல்ல அப்படின்னா யூ கேன் நாட் ஓட். இப்ப நான் ரன் பண்ணி பாக்குறேன். எனக்கு இப்போ ஓகே, இது அவுட்புட் இங்க பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு பக்கத்துல வருதா? ஐ டோன்ட் லைக் தட். ஸோ அதனால ஒரு கோலன் வச்சு நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஏஜ் 23, சிட்டிசன்ஷிப் இந்தியன், யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். வெரி குட், என்னால் ஓட்டு போட முடியும். நான் இந்த எலெக்ஷன்ல போய் நான் ஓட்டு போட போறேன். ஓகே, என்டர் யுவர் ஏஜ் 25, நான் வந்து இந்தியன் தான். இப்ப என்ன வரும்? You cannot vote. Because நம்ம வந்து eligible vote தான் lower or upper கொடுக்கணும். ஓகே, சோ நான் ஃபர்ஸ்ட் டீச் பண்ணதை ப்ராப்பரா கவனிக்கல. யூ கேனாட் ஓட்டுன்னு வரும். ஏன் யூ கேனாட் ஓட்டுன்னு வரும்? ஏன் யூ கேனாட் ஓட்டுன்னு வந்துச்சு சதீஷ்? ஏன் வந்துச்சு? நான் இந்தியன் தானே கொடுத்துருக்கேன், ஏன் வந்துச்சு? சதீஷ் ஐ கேப்ஸ்ல போட்டிருக்கேன், எங்க ஸ்மால்ல இருக்கு. ஓகே, அப்போ இங்க என்ன கம்பாரிசன் பண்ணிருக்கு? ஸ்ட்ரிங் கம்பேரிசன். ஓகே, அதுல 2 வகையான கம்பாரிசன் சொன்னேன்.
கேஸ் டேஷ் கம்பேரிசன். அந்த டேஷ்ல என்ன வரும்? நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்கியா? கேஸ் டேஷ் கம்பேரிசன். fill in the blanks. சென்சிட்டிவ்னா ஓகே, இந்த இடத்துல நம்ம கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன் பண்றோமா, கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன் பண்றோமா? கேஸ் சென்சிட்டிவா இருக்கு. ரைட். இங்க நம்ம கேஸ் சென்சிட்டிவ், இதுதான் கேஸ் டேஷ் கம்பேரிசன் சொன்னல, கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். இங்க நம்ம கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன் பண்றோம் அப்படின்றதுனால யூ கே நாட் ஓட்டுன்னு சொல்லிருச்சு. நான் இந்தியன் தான், பட் என் ப்ரோக்ராம்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். தவறுதலா சொல்லிட்டேன். இது என் மேல ஆஸ் அ ப்ரோக்ராமர் என்னோட தப்பு தானே. நீங்க ஒரு இந்தியன் தான், நீங்க 18 வயசு தான், ரைட்? நீங்க வந்து இன்புட் கொடுக்குறீங்க, உங்களால ஓட்டு போட முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என் ப்ரோக்ராம் தப்பு பண்ணிருச்சு. என் ப்ரோக்ராம் தப்பு பண்ணலாமா? அப்போ என் ப்ரோக்ராமை நான் எப்படி கரெக்ட் பண்றது? ஐ ஷுட் மேக் இட் கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன். அதுக்கு என்ன பண்ணணும்? either dot lower function or ஓகே, dot upper function. டாட் லோயர் இல்லைன்னா டாட் அப்பர். ஸோ சிட்டிசன்ஷிப் ஈக்குவல் டு சிட்டிசன்ஷிப் டாட் லோயர் இந்த மாதிரி போட்டேன்னா இது லோயரா ஆயிடும். இப்போ நான் இந்தியன் அப்படின்றத நான் லோயர்ல செக் பண்ணேன்னா இப்போ வந்து இது கரெக்டா ஒர்க் ஆகும். இப்போ அதே இது 25 நான் ஃபர்ஸ்ட் இந்தியன் நான் ஸ்மால்ல கொடுத்தேன்னா இப்போ நான் தெரியாதனமா கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டேன், இந்தியன்னு கொடுக்குறேன். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். வெரி குட். இதே ப்ரோக்ராம நான் திரும்ப ரன் பண்றேன். அதே 25 கொடுக்குறேன். சிட்டிசன்ஷிப் வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து மாத்தி மாத்தி கொடுக்குறேன். ஸ்டில் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். யூ ஆர் இந்தியன். நீங்க அப்பர் கேஸும் லோயர் கேஸும் மாத்தி மாத்தி போட்டீங்க அப்படின்றதுனால நீங்க வந்து இந்தியன் சிட்டிசன் கிடையாது அப்படின்னு கிடையாது. யூ ஆர் ஸ்டில் இந்தியன் சிட்டிசன் இல்லையா? நீங்க அப்பர் கேஸும் லோயர் கேஸும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்றதுனால நீங்க இந்தியனே கிடையாது, நீங்க வந்து ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. யூ ஆர் ஸ்டில் இந்தியன். ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். புரியுதா? இந்த இடத்துல அண்ட் ஆபரேட்டர் ஏன் போட்டோன்னு புரியுதா? எனி கொஸ்டின்ஸ்? அண்டுன்றது ஆபரேட்டர். சார் இப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருந்தா அன்டு யூஸ் பண்ண முடியாதுல்ல சார்? மல்டிபிள் கண்டிஷன்ஸ்னா எந்த மாதிரி? ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குன்னு ஒரு இது வச்சுக்கலாம் சார். ஓகே, அப்போ அண்டு ஒரு இடத்துல தான் சார் அண்டு யூஸ் பண்ண முடியும். சொல்லுப்பா ஸ்ரீராம். சாரி நான் தெரியாம மைக் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் வேணும் அப்படின்னா அண்டுன்னு போட்டு இன்னொரு கண்டிஷன் நம்ம போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? ஓகே சார். ஸோ நான் வந்து 2 கண்டிஷன் தான் செக் பண்ணணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. 2 கண்டிஷன் செக் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் ப்ளூ பாக்கெட்டா, கிரீன் பாக்கெட்டா, ஆரஞ்சு பாக்கெட்டா அப்படின்றப்போ இந்த கலர்ல தான் பால் பாக்கெட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு கவர்மெண்ட்ல இருந்து புதுசா ஒரு 2 கலர் விட்டாங்க அப்படின்னா அதையும் வந்து செக் பண்ணலாம் இல்லையா? ஸோ அண்ட் அப்படின்னு போட்டோம்னா 2 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்டுன்னு போட்டு 3ஆவதும் செக் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இதே மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? இல்லண்ணா. ஓகே, யாரு? லக்ஷ்யா, கோ ஹெட். ஆனா இப்போ ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாம வேற மாதிரி மெத்தட்ஸ் இருக்கா? லைக் நெஸ்டட் இஃப் எல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, நெஸ்டட் இஃப் அந்த எல்ஸ் மாதிரி. இருக்கு. நெஸ்டட் இஃப் பண்ணலாம். அது இன்னொரு கிளாஸுக்கு நெஸ்டட் இஃப். ஓகேவா? ஓகே, பட் இதே கான்செப்ட் தானே வரும்? இதே கான்செப்ட் தான். நெஸ்டட் இஃப் இன்னொரு கிளாஸ்க்கு, அதே மாதிரி இஃப் எல்ஸ் இஃப் அது இன்னொரு கிளாஸ்க்கு அது வருது அப்கமிங். பண்ணலாம். நெஸ்டட் இஃப் போட்டு தாராளமா பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகே, சரி. இப்போ இந்த ப்ரோக்ராம, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஓட்டு போடுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன் ஃபர்ஸ்ட்.
நான் கேட்ட கொஸ்டின் ஓட்டு போறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? conditions for rejecting the voter condition for rejecting the voting rights. உங்களோட வாக்கு உரிமையை தவிர்க்கிறதுக்கு இப்போ ஒரு எலெக்ஷன் ஆபீசர் போயிட்டு நீங்க ஓட்டு போட முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் இருந்தா இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா ஓட்டு போட முடியாது. ஐ மீன் இந்த மாதிரி இதுல ஏதாவது ஒண்ணு முன்னாடி வந்து 2 சொன்னீங்க இல்லையா? 18 வயசா இருக்கணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இப்ப வந்து இந்த கண்டிஷன்ல ஏதோ ஒண்ணு உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஓட்டு போட முடியாது அப்படின்னா என்ன சொல்லலாம்? சார் ஓட்டர் லிஸ்ட்ல நேம் வரலனா சார். ஓகே, சரி, இதுக்கு நானே ஆன்சர் சொல்றேன். மேல இருந்த அதே 2 கண்டிஷன் தான். இந்த கேள்வியை நான் மாத்தி கேட்டிருக்கேன். அப்போ ஆன்சரை நான் அதுக்கேற்ற மாதிரி மாத்தி சொல்ல போறேன். எந்தெந்த கண்டிஷன்லாம் இருந்ததுன்னா ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னா, ஏஜ் லெஸ் தேன் 18 அப்படி இருந்ததுன்னா ஓட் பண்ண முடியாது. அப்ப அடுத்த கண்டிஷன் என்ன? இந்தியன் சிட்டிசன் இல்லைனாலும் இந்தியன் சிட்டிசன். ஓகே, நான் இந்தியன் அப்படின்னா ஃபாரினர், ஃபாரின் சிட்டிசன்ஷிப் இருந்ததுன்னா ஓட்டு போட முடியாது. அப்போ மேல இருந்த அதே தான் இங்கேயும் இருக்கு, பட் நான் வேற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஓட்டு போட முடியாதுன்றத கண்டுபிடிக்கணும்னா இந்த 2மே உண்மையா இருக்கணுமா? இந்த 2ல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருந்தா ஓட்டு போட முடியாதா? 2மே உண்மையா இருக்கும். ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு தப்பா இருந்தா கூட இது பண்ண முடியாதுண்ணா. ரைட், 2மே உண்மையா இருக்குன்னு சொன்னீங்களா? நீங்க உங்க ஆன்சரை ரிவைஸ் பண்ண விரும்புறீங்களா? 2ல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா போதும். 2ல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருந்தா போதும். 2மே உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. 2 உண்மையா இருந்தாலும் தப்பு கிடையாது. ஏஜ் 10 வயசு, அமெரிக்கன் அப்படின்னா டெஃபினெட்லி cannot vote. ஆனா ஃபர்ஸ்டே வந்து ஏஜ் 10 அப்படின்னு சொன்னே யூ cannot vote அப்படின்றத சொல்லிடலாம் இல்லையா? இதுல ஏதாவது ஒண்ணு வந்து உண்மையா இருந்தா போதும், ஓட் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவா சொல்லிடலாம். கேட்ட கொஸ்டினும் இப்ப கேட்டிருக்க கொஸ்டினும் ஒண்ணுதான், ஆனா கேட்டிருக்க விதம் வேற. ஓகேவா? அப்போ இத வந்து எப்படி போடுறது? இதுல வந்து 2ல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருந்தா போதும், யூ cannot vote இல்லையா? ரைட், இந்த 2 லைனை மட்டும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். சாரி, இந்த 4 லைனை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த if else நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இதை வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இஃப் ஏஜ் லெஸ் தேன் 18 18 வயசுக்கு கம்மியா இருந்தாலோ, ஆர் சிட்டிசன்ஷிப் ஈக்குவல் டு இந்தியன் அப்படி இருந்ததுன்னா print you cannot vote, else print you can vote. You cannot vote, you can vote. கரெக்டா? நான் எழுதின ப்ரோக்ராம் கரெக்டா? இந்த இடத்துல நான் ஆர் ஆபரேட்டர் போட்டிருக்கேன். புரிஞ்சுதா? எழுதி இருக்கிறது கரெக்டா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கரெக்ட் தான். அதர்ஸ்? அதர்ஸ்? நான் 2 பேர் தான் சொல்லிருக்கீங்க. சிட்டிசன்ஷிப் இந்தியன் கொடுத்தா கரெக்ட் தான் சார். சிட்டிசன்ஷிப் நம்ம இந்தியன் கொடுத்துருக்கோம். நான் போட்டது கரெக்ட், நான் போட்டது தப்பு. நான் போட்டது தப்பு. 18 வயசுக்கு கம்மியா இருந்ததுன்னா யூ cannot vote. சிட்டிசன்ஷிப் இந்தியனா இருந்தா யூ cannot vote-ஆ? கிடையாது. சிட்டிசன்ஷிப் இந்தியனா இல்ல அப்படின்னா தான் யூ cannot vote. சிட்டிசன்ஷிப் இந்தியன் கிடையாதான்றதை எப்படி செக் பண்ணணும்னா நாட் ஈக்குவல் டு போடணும். நாட் அன் இந்தியன் சிட்டிசன், அப்படித்தானே? சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியனா இல்ல
அமெரிக்கன்னு போடுறாங்க, பாகிஸ்தானின்னு போடுறாங்க, ஸ்ரீலங்கன்னு போடுறாங்க, நேபாளின்னு போடுறாங்க. என்ன போட்டாலும் சரி யூ கேனாட் ஓட். இந்தியன் கிடையாது அப்படின்னா யூ கேனாட் ஓட். ஓகே, ஈக்குவல் டு கிடையாது, இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு. இப்போ நான் ரன் பண்றேன். ஏஜ் வந்து 20, சிட்டிசன்ஷிப் வந்து ஸ்ரீலங்கன் அப்படின்னா யூ கேனாட் ஓட். ஏஜ் வந்து 25, இந்தியன் அப்படின்னா யூ கேன் ஓட். ஒரே ப்ரோக்ராம் தான். நான் இதுக்கு முன்னாடி எழுதின 4 ப்ரோக்ராமும் இப்ப எழுதியிருக்க, இதுக்கு முன்னாடி எழுதின 4 லைன் ப்ரோக்ராமும் இப்ப எழுதியிருக்க 4 லைன் ப்ரோக்ராமும் சேம். எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, சேம். எனி கொஸ்டின்ஸ்? இல்லண்ணா. நோ சார். எவ்ரிஒன்? நோ சார். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்திருக்க ஆப்ரேட்டர் வந்து அண்ட் லாஜிக்கல் ஆர். ஓகே, ஸோ இதை நான் சொல்லிடுறேன். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னா பிளஸ் மைனஸ் அது மட்டும் கிடையாது. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இது வந்து அண்ட், ஆர், நாட். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அண்ட் வந்து டபுள் ஆம்பர்சன்ட் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? சி லாங்குவேஜ்ல டபுள் ஆம்பர்சன்ட் போட்டுருவாங்க, பாத்திருக்கீங்களா? சரி, பார்க்கலனா ஓகே. பைத்தானை பொறுத்த வரைக்கும் அண்டுக்கு ஏஎன்டி அதுதான் போடுவாங்க. ஆருக்கு வந்து பைப் சிம்பிள் அப்படின்னுவாங்க. பைப் சிம்பிள்ன்றது என்டர் கீக்கு மேல ஷிஃப்ட் போட்டு போடுற மாதிரி இருக்குல்ல, அதுதான் பைப் சிம்பிள். பிஐபி பைப் சிம்பிள் அப்படின்னுவாங்க. இது வந்து ஆர், லாஜிக்கல் ஆர். இன்னொன்னு பிட்வைஸ் ஆர், பிட்வைஸ் ஆண்ட்னு இருக்கு, அதை பத்தி நான் இங்க சொல்ல வரல, அது நம்ம இப்ப சிலபஸ்லயும் கிடையாது. அதுக்கப்புறம் இது ஆண்டுக்கு வந்து நாட். இதுதான் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ், அண்ட், ஆர், நாட். ஓகேவா? லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் வந்து அண்ட், ஆர், நாட். அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் என்னது? பிளஸ், அடிஷன், மல்டிபிளிகேஷன். ஓகே, பிளஸ் மைனஸ் அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? மாடல் சார். வெரி குட், மாடுலஸ். அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் வந்து பிளஸ், மைனஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். இது வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். இப்போ இந்த அண்ட், ஆறுன்னு பார்த்திருக்கோம்ல, நாட் வந்து அப்புறமா பார்ப்போம். அண்ட், ஆறு மட்டும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஓகே, அரித்மெட்டிக், லாஜிக்கல், கம்பாரிசன். அது கம்பாரிசன் ஆபரேட்டர்ஸா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நான் ஜஸ்ட் கூகுள்ல தான் போட்டுருக்கேன். ஆமா, அசைன்மெண்ட் கம்பாரிசன் ஆபரேட்டர் தானே அது? இல்ல, அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வந்து ஈக்குவல் டு. ஓகே, அது ஈக்குவல் டு, அதுவும் ஆபரேட்டர் தான். வெரி குட். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ன்ற வேர்டை நான் கிளாஸ்ல சொன்னேன். வெரி குட். ஈக்குவல் டு கம்பாரிசன் ஆபரேட்டர். கம்பாரிசன் ஆபரேட்டர்னா இந்த இடத்துல நம்ம லெஸ் தெனான்னு செக் பண்ணோம், நாட் ஈக்குவல் டு ஆன் செக் பண்ணோம், இதுக்கு முன்னாடி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆன் செக் பண்ணோம், ஈக்குவல் டு ஆன் செக் பண்ணோம் இல்லையா? இது கம்பாரிசன் ஆபரேட்டர். கம்பாரிசன் ஆபரேட்டர்ன்றது கிரேட்டர் தேன், லெஸ் தேன், அதுக்கப்புறம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் நாட் ஈக்குவல் டு. எஸ் சதீஷ். சார் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ்னா என்ன சார்? ரிலேஷனல் ஆபரேட்டர் அப்படின்னா என்னதுப்பா? கூகுள்ல தான் தேடணும். டெஃபினேஷன் எனக்கு மறந்து போச்சு. ரிலேஷனல் ஆபரேட்டர் அதாவது இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லாமே நாங்க காலேஜ் படிக்கும் போது இதுனா இது அப்படின்றது தெரியும். இப்போ எங்களுக்கு என்ன இருக்கு, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், அதுக்கு இதுதான் பேருன்றது தெரியாது, மறந்து போயிருக்கும். ரிலேஷனல் ஆபரேட்டர்னாலும் இதேதான்.
வெரி குட். ஸோ கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர், இதுக்கு பேர் இதுதான். ஓகேவா? கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னாலும் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னாலும் ஒண்ணுதான். ரெண்டு வேரியபிள்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், ஈக்குவல் டுவா, கிரேட்டர் தெனா, லெஸ் தெனா, நாட் ஈக்குவல் டுவா, அது ரிலேஷனல் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகேவா? இதுல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போடுறோம்ல, அத இப்படிதான் போடணும். இப்படி போடக்கூடாது, ஏரோ மார்க் மாதிரி போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா எரர் வரும். ஓகே, இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இப்படிதான் போடணும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுனா இப்படிதான் போடணும். ஈக்குவல் டு போட்டு கிரேட்டர் போடக்கூடாது. அதே மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா லெஸ் தேன் போட்டு அப்புறம் ஈக்குவல் டு போடணும். ஈக்குவல் டு போட்டு அப்புறம் லெஸ் தேன் போடக்கூடாது. அது சின்டாக்ஸ் கிடையாது, அது அக்செப்ட் ஆகாது, ப்ரோக்ராம் எரர் சொல்லும். ஓகேவா? இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அதுதான் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது நாட் ஈக்குவல் டு. ஈக்குவல் டு போட்டானா போடல, ஈக்குவல் டு. ஓகே, கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, எப்பயுமே அது பேரா தான் வரும். சரியா? கிரேட்டர் தேன்னா லெஸ் தேன் இருக்கும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுனா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கும், ஈக்குவல் டுனா நாட் ஈக்குவல் டு இருக்கும். ஸோ எப்பயுமே அது பேரா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ். இது நீங்க ஒருவேளை உங்க புக்ல இருக்கிற தியரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, முதல்ல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு முதல்ல தியரியை படிச்சுட்டு அப்புறம் இதை எங்க யூஸ் பண்றதுன்னு பாப்பீங்க. இப்ப நம்ம வந்து முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு, நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் என்ன கான்செப்ட்னு கத்துக்கிட்டு இருந்திருக்கோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம், நம்ம கத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் இதுதான். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இது பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இன்டர்வியூல வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர், நீங்க வந்து புக்ல ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு படிச்சிருப்பீங்க, ஆனா இன்டர்வியூவர் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு கேட்கிறாரு அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? நாங்க படிச்சு பல வருஷம் ஆச்சு, டாபிக் என்னன்றது தெரியும், ஆனா அதுக்கு பேர் மறந்து போச்சு. ஸோ நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுல எது கேட்டாலும் இட்ஸ் த சேம். எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். நோ சார். இல்லண்ணா. ஓகே, ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்ப 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10th ஸ்டாண்டர்ட் 5 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து எக்ஸாம்ல ரிசல்ட் செக் பண்றீங்க, அதுல பாஸா ஃபெயிலா அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வரும்? நீங்க பாஸ் அப்படின்னா என்ன கிரைட்டீரியா? above 30 or 35 மேல இருந்தா 35. பாஸ். ஓகே, ஸ்ரீராம் சொல்லு. 35க்கு மேல இருந்தா பாஸ்னா, 35 கீழ இருந்தா ஃபெயில். எதுல 35? எதுல 35? இங்கிலீஷா, தமிழா? ஓகே, உன்னோட வாய்ஸ் கேட்கல. லக்ஷ்யா? எல்லா சப்ஜெக்ட்லயுமே லைக் above 35 நம்ம 30 எடுக்கிற 5 இருந்தா சப்ஜெக்ட்லயும் pass நம்ம தான். எவ்வளவு மார்க்? ஓகே, ரைட். இப்போ வெரி குட், நீங்க சொன்ன ஆன்சர் தான். எல்லா சப்ஜெக்ட்லயும் 35க்கு மேல இருக்கணும், 35க்கு மேல இருந்தா தான் பாஸ். ரிசல்ட் பார்க்கும்போது இங்கிலீஷ் இவ்வளோ, தமிழ் இவ்வளோ, மேக்ஸ் இவ்வளோ, பிசிக்ஸ், சயின்ஸ் இவ்வளோ, சோஷியல் சயின்ஸ் இவ்வளோ அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க மேல இருந்து ஒவ்வொரு மார்க்கா பார்த்துக்கிட்டு வரீங்க. பாஸா ஃபெயிலான்றத எப்ப சொல்லுவீங்க? Greater than 35க்கு மேல இருந்தாதான் சார் பாஸ் ஆஃப் ஃபெயில்னு சொல்ல முடியும். ரைட். ஸோ இதுக்கு ப்ரோக்ராம் எழுதிட்டு வாங்க. யூசர் கிட்ட இருந்து 5 சப்ஜெக்ட் மார்க் வாங்கணும். இங்கிலீஷ், தமிழ், இல்ல உங்களுக்கு எந்த 5 சப்ஜெக்ட் போடணுமோன்னு தோணுச்சோ போட்டுக்கோங்க. 5 சப்ஜெக்ட் மார்க் வாங்கிட்டு அந்த யூசர் பாஸா ஃபெயிலா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? நீங்க பாஸ் அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா நீங்க ஃபெயில் அப்படின்னு சொல்லணும். 2 அவுட்புட் தான். பாஸ்னா பாஸ்ன்னு சொல்லணும், ஃபெயில்னா ஃபெயில்னு சொல்லணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா?
ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் ஃபெயிலு தான், 5 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் ஃபெயிலு தான். கரெக்டா? எல்லாமே ஃபெயிலு தான். சின்ன ஃபெயில் பெரிய ஃபெயில்லாம் கிடையாது, எல்லாமே ஃபெயில் தான் இல்லையா? ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் ஃபெயிலு தான், 5 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் ஃபெயிலு தான். ஸோ யூசர் வந்து பாஸ் ஆயிட்டாரா ஃபெயில் ஆயிட்டாரான்னு சொல்லணும். 5 சப்ஜெக்ட் மார்க் வாங்கணும். எந்த 5 சப்ஜெக்ட் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. பாஸா ஃபெயிலான்னு சொல்லணும். கிரேட்டர் தேன் Any ஆர் questions? ஈக்குவல் டு தான யூஸ் பண்ணணும், இல்லனா ஒன்லி கிரேட்டர் தேன் 35. அப் டு யூ. ஓகே. 36ன்னு போட்டீங்கன்னா ஓகே. எங்க கிரேட்டர் தேன் போடலாம், எப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போடலாம்? சப்போஸ் இஃப் த மார்க் இஸ் 35, நம்ம வந்து கண்டிஷன் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஓகே. பட் டிஃபால்ட்டா நம்ம கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தாலே லைக் 35னா அது பாஸ் அப்படி கொடுத்துருவோம்ல. கரெக்ட் தான். ஆமா. இப்போ கிரேட்டர் தேன் 34 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா மினிமம் நம்பரே 35 அப்படின்னா பாஸ். ஸோ கிரேட்டர் தேன் 34ன்னு போடலாம், இல்லைன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35ன்னு போடலாம். ரெண்டு ஒன்று தான் இல்லையா? ஓகே. ஓகே ரைட். ஏதாவது கொஸ்டின்ஸ்? நான் கொடுத்த ஹோம்ஒர்க்ல ஏதாவது கொஸ்டின்ஸ்? சார் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? ஓகே. 5 சப்ஜெக்ட் எந்த போர்ஷன் புரியல? எது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிருக்கு? சார் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிடுங்க. ஓகே. 5 சப்ஜெக்ட் மார்க் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஓகே. நீ 10th ஸ்டாண்டர்ட்ல 5 சப்ஜெக்ட் எழுதியிருக்க. நீ வந்து பாஸா ஃபெயிலான்றத எதை வச்சு சொல்லலாம்? மார்க்ஸ் பேஸ்டு தான் சார் சொல்லுங்க. அது சொல்ல. நீ வந்து பாஸ், நீ வந்து 10th பாஸ். தட் மீன்ஸ் வாட்? என்ன அச்சீவ் பண்ணிருக்க? எதனால பாஸ்ன்னு சொன்னாங்க? அவங்க சர்டன் கிரைட்டீரியா சொல்லிருப்பாங்க, இவ்வளவு மார்க்ஸ் மேல எடுத்தாதான் பாஸ். சரி, நீ எழுதின போர்ட்லயே வந்து கிரைட்டீரியா என்னன்னு வச்சுக்கோங்க. நீ எழுதின போர்ட்ல என்ன கிரைட்டீரியா? சப்போஸ் 35 கிரேட்டரா இருந்தா பாஸ் அப்படின்னு சொல்லி. ஒரு சப்ஜெக்ட்லயா எல்லா சப்ஜெக்ட்லயுமா? ஒரு சப்ஜெக்ட்ல 35 மேல எடுத்திருந்தா ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் தான் சார் பாஸ் ஆகும். ஓகே. சோ 10th பாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா 5 சப்ஜெக்ட்ஸும் கால்குலேட் பண்ணி சொல்லணும். ஓகே ரைட். அவ்வளவுதான். 10th ஃபெயில் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஒரு 35 கீழ இருந்தா ஃபெயில் ஆயிடும். எல்லாத்துலயும் 35ல இருக்கணுமா? ஏதோ ஒண்ணுல 35 இருந்தா போதுமா? ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல 35 இருந்தாலும் பரவாயில்ல. 35க்கு கீழ இருக்கணும். ரைட். இதுதான் ஹோம்ஒர்க். 5 சப்ஜெக்ட் மார்க் வாங்கிக்கணும். யூசர் வந்து பாஸ் ஆயிட்டாரா இல்லையான்னு சொல்லணும். ஓகே சார். ஓகேவா? நீங்க கொடுக்குற இன்புட்ஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸா இருக்கணும். நீங்க உங்க ப்ரோக்ராமை செக் பண்ணும் போது ஓகே ஆல் பாஸ் நான் போட்டேன், எல்லாமே 100 100 100 100ன்னு போட்டேன். அடுத்து 35 சாரி 20 20 20 20ன்னு போட்டேன். ப்ரோக்ராம் வந்து பாஸ்ன்னு சொல்லிச்சு, ஃபெயில்னு சொல்லிச்சு. எப்ப ஐ எம் டன் வித் த ஹோம்ஒர்க்? நோ, யூ ஆர் நாட் டன் வித் த ஹோம்ஒர்க். ஓகே. இந்த ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 35 40 25 இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுக்கணும். முதல்ல எல்லாமே பாஸ் ஆகிற மாதிரி ஒரு இன்புட். உங்க கிளாஸ்லயே பல வகையான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் பல வகையான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாத்துலயும் 100 எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல 50 எடுப்பாங்க, இன்னொரு சப்ஜெக்ட்ல 100 எடுப்பாங்க. அப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் தமிழ்லாம் வந்து 90 தான் எடுப்பாங்க, மேக்ஸ்ல மட்டும் ஜஸ்ட் பாஸ் ஆவாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் தான் ஆவாங்க. அந்த மாதிரி வேரியஸ் இன்புட்ஸ் நீங்க கொடுக்கணும். கொடுத்து எல்லா வகையான இன்புட்டுக்கும் உங்களோட ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா, பாஸ்ன்னு தான் சொல்லுதா, ஃபெயில்னா ஃபெயில்னு தான் சொல்லுதான்னு செக் பண்ணணும். ரெண்டே வகையான இன்புட் கொடுத்துட்டு உங்க ப்ரோக்ராம் வந்து பாஸ் ஆகுது இல்ல கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. பல வகையான இன்புட்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணிருக்கணும். புரியுதா? எனி क्वेश्चंस? சார் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு சார், நான் படிக்கலாமா சார்? நாளைக்கு எக்ஸாம் இருக்கா? எஸ் சார். ஓகே. உங்களோட கடமை உணர்ச்சியை நான் பாராட்டுறேன். நீங்க டிராப் பண்ணிக்கலாம். நாளைக்கு எக்ஸாம் இருந்ததுன்னா நீங்க கிளாஸ்க்கு வரணும்ன்ற கட்டாயமே கிடையாது. ஓகே. நாளை மறுநாள் எக்ஸாம் இருக்கு, நான் வந்து இன்னைக்கு கிளாஸ்க்கு வர மாட்டேன் அப்படின்னா அது என்னால நம்ப முடியாது. ஏன்னா நான் ஒரு நாளும் அப்படி 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் படிச்சது கிடையாது. ஓகே. நீங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா
செமஸ்டரோட டே 1ல இருந்தே நீங்க எப்போ சிலபஸ் ஆரம்பிச்சாங்களோ அப்போத்துல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க படிக்காத ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல தான் படிக்க போறீங்க. எப்படியும் நாளை மறுநாள் எக்ஸாம்னா நாளைக்கு சாயங்காலம் தான் படிக்க ஆரம்பிக்க போறீங்க இல்லையா? ஸோ அப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்னாலும் படிக்காத ஸ்டூடெண்ட்னாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நைட்லாம் படிக்க போறதே கிடையாது. உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா நீங்க தாராளமா கிளாஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். நீங்க போய் படிக்கலாம். ஓகே, நாளைக்கு காலையில எக்ஸாமா ஆஃப்டர்நூன் எக்ஸாமா? மார்னிங் தான் சார் எக்ஸாம். மார்னிங்கா? சரி, ஓகே. எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹோம்ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்றதுன்னா பண்ணலாம். நாளை மறுநாள் எக்ஸாம் இருந்ததுன்னா நாளைக்கு கிளாஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். அட்டெண்டன்ஸ்ல மட்டும் போட்டுருங்க. சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, ரைட். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப்